வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் நோவா அண்ட் நான் உங்கள் நோவா. இன்றைக்கி நம்ம ஜங்கு கூட புல்லி சீனியர் 2/2 தான் பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். இப்போது ஜேகேக்கும் ஒயனுக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். அந்த மேரேஜ் ஆன அன்றைக்கே அவன் ஒயன்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பான், நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆன விஷயம் காலேஜில் தெரியக்கூடாது, யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். ஓகே, நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். இப்போது இங்கே நெக்ஸ்ட் டே ஒயன் அண்ட் ஜங்குக் 2 பேருமே காலேஜுக்கு தனித்தனியாக தான் போயிருக்காங்க. ஒயன் எப்போதும் போல் பஸ்ஸில் போயிருக்கான், இங்கே ஜேகே அவன் பைக்கில் போயிருக்கான். ஸோ அங்கே நார்மலாக ரெகுலராக எப்படி டே போகுமோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு போகுது. இப்போது கொஞ்சம் டேஸ் போகுது. ஸோ ஒன் டே லன்ச் பிரேக்கில் ஒயன் அண்ட் மிஞ்சி 2 பேரும் உட்காந்து லன்ச் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது மிஞ்சி, ஒயன், இன்னும் எவ்வளோ நாள் தான் இந்த ஜங்குக்கை பார்த்து நீ பயந்துகிட்டே இருக்க போகிற? என்ன மிஞ்சி, அவர் நம்மளோட சீனியர், அவன் முன்னாடி என்னால் நார்மலாகவே பேச முடியலடி. இங்கே பாரு ஒயன், அவன் உன்னை எப்போவுமே டீஸ் பண்ணுறது தான் அவன் வேலையாகவே வச்சுருக்கான். அப்போது ஒயனும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. அவனுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது போல இருக்குடி அப்படின்னு சொல்கிறா. அதே நேரம் ஜங்குக் அவன் ஃப்ரெண்ட்ஸோட அந்த கேஃபிட்டேரியாவுக்குள்ளே வரான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒயனை பார்த்ததும், டே மச்சான், அங்கே பாருறா, உன்னோட ஃபேவரட் ஜூனியர் அங்கே இருக்கா பாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜங்குக் உடனே அவனோட பார்வையை ஒயன் பக்கம் திருப்புறான். இப்போது ஜங்குக் ஒயன் அண்ட் மிஞ்சி 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு, அவள் பக்கத்தில் இருக்கிறது யார், அவள் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறான். அப்போ அவனோட ஃப்ரெண்டும், ஆமாண்டா, அந்த பொண்ணு பேர் மிஞ்சி, இந்த காலேஜ் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க போல இருக்கு, எப்போதும் ஒன்றா தான் இருக்காங்க, ஏன் நீ பார்த்ததில்ல? பார்த்துருக்கேன், ஆனால் ஃப்ரெண்ட்ஸுன்னெலாம் எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி அந்த ஒயன் பற்றிலாம் தெரிய போகுது அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். இப்போது ஜங்குக் ஒயன் அண்ட் மிஞ்சி இருக்கிற பக்கமாக அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து நடந்து போகிறாங்க. அப்போ மிஞ்சி அவனை பார்த்ததும் ஒயனை பார்த்து மெதுவாக, ஹேய் இல்லை, அங்கே பாரு, சீனியர் வரான்டி அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒயனும் பதட்டமா, மிஞ்சி ப்ளீஸ், அவன் என்ன சொன்னாலும் இங்கேருந்து எஞ்சி போயிடாத. அதெல்லாம் எஞ்சி போக மாட்டேன்டி அப்படின்னு இங்கே அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்போ ஜங்குக் அவங்களோட டேபிள் முன்னாடி உட்கார்றான். ஜூனியர் அப்படின்னு கூப்பிட்றான். அப்போ ஒயன் உடனே எழுந்திருக்கிறா. சொல்லுங்கள் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு மிஞ்சி மட்டும் அவனை ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கா. உட்காரு, நான் ஒன்றும் உன்னை எந்திரிக்க சொல்லலையே அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒயன் உடனே டக்குன்னு உட்காந்துடுறா. அப்போது அவன் மிஞ்சியை பார்க்குறான். நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸோ? ஆமாம், ஏன்? இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ப்ரெசன்டேஷன் ஒயன் கொடுக்க போகிறாளாமே அப்படின்னு சொல்லிட்டு மிஞ்சிக்கிட்ட ஒயனை ஒரு கண்ணால், ஒயனை சைடில் பார்த்துட்டு சொல்கிறான். இப்போ ஒயனும், ஆமாம் சீனியர், நான் தான் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா. இதுக்கு முன்னாடி உன்னோட கிளாஸ்லலாம் நீ இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் இல்லை செமினார்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்கியான்னு எனக்கு தெரியல. இது ஹோல் காலேஜே இருக்க போகுது அந்த ஸ்டேடியமில், ரொம்ப பெரிய ஈவெண்ட். ஸோ அங்கே எல்லோரும் முன்னாடியும் எம்பரஸ் ஆகிட்ருக்காது அப்படின்னு சொல்கிறான். அப்போ மிஞ்சி உடனே, அவள் கரெக்டாக தான் பண்ணுவா சீனியர், அவளை நீங்கள் டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஒயன் உடனே மிஞ்சியோட கையை பிடிச்சிட்டு, மிஞ்சி ஏன் இப்படி பேசுகிற, விடு அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஜங்குக் 2 பேரையும் பார்த்துட்டு அவனோட ஃபேஸில் ஒரு ஸ்மிர்க் இருக்குது. குட், அட்லீஸ்ட் உன்னை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு ஃப்ரெண்டாச்சும் இருக்காளே அப்படின்னு சொல்கிறான். இப்போது அவன் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டான். இப்போ மிஞ்சி ஒயனை பார்த்து, சீரியஸ்லி ஒயன், இந்த ஜங்குக் உன்னை எப்படி பேசுகிறான், உன்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். நீ இது வரைக்கும் செமினார் எடுத்தோ இல்லை நீ போல்டாக பேசி அவன் பார்த்துருக்கானா? அவன் பார்த்ததே இல்லை. நீ அவன் முன்னாடி இப்படி இந்தளவுக்கு நீ ஏன்டி இப்படி பயப்படுற? நீ பயப்படுறதால தான் அவன் உனக்கு தைரியமே இல்லைன்னு நினச்சிட்ருக்கான். என்ன ஒயன், நான் உன்கிட்ட எத்தனை முறை சொல்கிறது, கொஞ்சமாச்சும் போல்டாகிடுடி. அது இல்லை மிஞ்சி, எனக்கு
சிவா முன்னாடி மட்டும் நார்மலாகவே இருக்க முடியலடி. அப்போது இன்றைக்கி அங்கே ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது அவன் கண்ணு முன்னாடி வந்து நின்னா உளறிட்டுருப்பியா, இல்லை பயந்து நடுங்கிட்டுருப்பியா? அது இல்லை மிஞ்சி, அப்போ நான் கரெக்டாக தான் பண்ணுவேன். ஆனால் இவன் டீஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறது என்னால் அவன்கிட்ட பதில் சொல்ல முடியல. ஏன் பதில் சொல்ல முடியல? என்ன விஷயம்? அவனை பார்த்தா உனக்கு என்ன? வயன் என்னை பாரு, ஏன் இப்படி இருக்க? அது ஒன்றும் இல்லை மிஞ்சி, என்னை பார்த்து சொல்லு. உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது என்னமோ ஒன்று இருக்குது, சொல்லு அப்படின்னு சொல்கிறா. அப்போ வயன் சடனாக அவளோட ஃபேஸை திருப்பிக்கிறா. ப்ளீஸ் மிஞ்சி, என்ன எதுவும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்க ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாரு வயன், வயன் என்னை பாரு, என்னாச்சு, ஏன் அழுற? இல்லை இப்போதைக்கு என்ன எதுவும் கேட்காது அப்படின்னு சொல்கிறா. அப்போது மிஞ்சியும் சரி ஓகே நான் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவள் அமைதியாக உட்கார்றா. அப்போது கொஞ்ச நேரம் ரெண்டு பேருமே எதுவும் பேசிக்கல. வயனால் அவளோட கண்ணீரை அடக்கவே முடியல. மிஞ்சி என்னடி அப்படின்னு சொல்லிட்டு மிஞ்சியும் அவளை பார்க்குறா. அப்போது அவள் ரொம்ப அழுறதை பார்த்துட்டு அவளோட கையை பிடிச்சிக்கிறா. அப்போது வயன், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு வயன், என்ன விஷயம்? அப்போ வயன் சுற்றி பார்க்குறா. அங்கே யாருமே இல்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவளோட வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அது எனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன என்னடி சொல்கிற? சுத்தம் சுத்தம் போடாதடி ப்ளீஸ், அமைதியாக பேசு ப்ளீஸ் மிஞ்சி. சரி என்னாச்சு, எப்போ உனக்கு கல்யாணம் ஆச்சு, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், ஆனால் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே, ஏன்? அது எனக்கு இந்த மேரேஜ் வேண்டான்னு தான் நான் இருந்தேன். ஆனால் என் ஃபேமிலி தான் என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. எனக்கு இது பிடிக்காம தான் நீ கல்யாணம் நடந்துச்சு. அப்போது வயனால் ஒரு கண்டினியூவாக பேசவே முடியல. மிஞ்சி அவளோட கையை ஸ்ட்ராங்காக பிடிக்கிறா. அப்படின்னா இப்போ நீ ஹாப்பியாக இல்லையாடி? அப்போ வயன் மெதுவாக தலையாட்டுறா. இல்லை மிஞ்சி, நான் ஹாப்பியாக இல்லை அப்படின்னு சொல்கிறா. இப்போ மிஞ்சியும் அந்த பர்சன் உன்னை நல்லா பார்த்துக்கலையா, உன்னை ஒழுங்காக நடத்தலையாடி? அப்போ வயன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் கண்ணீரோட, அவருக்கும் அவருக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லடி, என்னையும் அவருக்கு பிடிக்கலை. என்னடி சொல்கிற, யார் அது? அப்போ வயன் பதில் சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்கா. வயன் ப்ளீஸ் அட்லீஸ்ட் அவரோட பேரையாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்கிறா. வயனும் அவளுக்கு லிப்ஸ் எல்லாம் ஷிவர் ஆகுது. அவள் சொல்ல ட்ரை பண்ணுறா. ஆனால் அந்த நேரம் வெளியில் சில ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிற சவுண்ட் கேட்குது. அவள் உடனே சைலண்ட் ஆகிட்டா. என்னாச்சுரி சொல்லு. அது நான் இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ மிஞ்சியும் ஏண்டி என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. வயன் அவளோட கண்ணீரை தொடச்சிட்டே, அவர் நம்மளோட காலேஜில் தாண்டி இருக்கார். என்ன சொல்கிற, நம்ம காலேஜ்லையா? ஆமாம், நம்ம டெய்லி அவரை பார்த்துட்டு தான் இருக்கோம். அவர் தான் என்ன இங்கே அப்படின்னு அவள் ஏதோ சொல்ல வரா. அவள் ஜங்குக்கு நினச்சி அகெயின் அழ ஸ்டார்ட் பண்ணுறா. அவர் என்ன எல்லார் முன்னாடியும் புள்ளி பண்ணுறாரு. வயன், நீ இதெல்லாம் தனியாக தாங்கிட்டுருக்கியா? என்னால் யார்கிட்டையும் சொல்ல முடியல பெஞ்சி. அவர் என்ன சுத்தமாக வெறுக்கிறாரு. ஆனால் தினமும் அவரை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஐயோ வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹக் பண்ணிவிட்டு, நான் இருக்கேன்டி, நீ ஒன்றும் இங்கே தனியாக இல்லை. பெஞ்சி, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளே மட்டும் இருக்கட்டும். ப்ராமிஸ் டி, யாருக்கும் நம்மளை தவிர வெளியில் யாருக்கும் தெரியாது. அண்ட் ஜங்குக் தான் உன்னை மேரேஜ் பண்ண அந்த பர்சனா? ஆமாண்டி, ஜங்குக் தான். ஜங்குக்கும் எங்கள் அப்பாவும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க பிஸ்னஸ் டீலுக்காக என்ன ஒரு டைஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன்.
என்னால் முடியல. என்னை ஒரு வார்த்தை கூட அவங்க பேச விடலடி. என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க. நானும் அவங்க அவங்க ப்ரைட் அது இதுன்னு யோசிச்சு என்னால் இதை அவாய்ட் பண்ண முடியல மிஞ்சி. வயன் 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 அழாத. உன்னோட இப்போ இருக்கிற ஸ்டேட் எனக்கு புரியுதுடி. ஐயோ ஒன்றும் இல்லை, சரியாயிரும். இல்லை மிஞ்சி, ஜங்குக் என்னை ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்டாக கூட அவர் என்னை பார்க்க விரும்பலை. ஏன்னா அவர் இந்த காலேஜில் யாருக்குமே எங்களுக்கு மேரேஜ் ஆன விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவர் எப்படி நான் நல்லா பார்த்துக்க முடியும்? அவருக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல. என்னை அவர் அடியோடு வெறுக்கிறாரு. அவருக்கு போய் என்ன கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. என்னால் முடியல மிஞ்சி. நான் மேரேஜ் ஆனதுலேருந்து அவர் எங்கள் காலேஜ்லேயும் என்கிட்ட பேசுனதில், வீட்லேயும் என்கிட்ட பேசுகிறதில்ல. இன்றைக்கி தான் என்னாச்சுன்னு தெரில வந்து பேசிட்டு போகிறாரு. என்ன வயன் சொல்கிற? பேசுகிறது இல்லையா? பேசிக்கிறது கூட இல்லையா? ஆமாம், நாங்கள் பேசிக்க மாட்டோம். அப்படின்னா நீங்கள் இன்னும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலையா? இல்லடி, பேசிக்கவே மாட்டோன்னு சொல்கிறேன். லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி? அதுவும் இல்லாமல் 2 பேருமே படிச்சுட்டு தானே இருக்கோம். எனக்கு லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு விஷயம் இல்லை. ஆனால் அவர் என்ன அவரோட ஃபேமிலியில் ஒருத்தர்னு சொல்கிறதுக்கே அவர் அவ்வளோ அசிங்கப்படுறாரு. அவர் அது ஒரு எம்பரஸ்மெண்ட்டாக யோசிக்கிறாரு. எப்படி? என்னால் முடியல மிஞ்சி. அவர் இந்த காலேஜில் என்ன எப்போதும் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட் குத்தி காட்டி பேசிகிட்ருக்காரு. ஆனால் ஃபயன், ஆமாம்ல, நீ ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட். ஆனால் ஜங்குக்கோட ஃபேமிலி பில்லியனர் ஃபேமிலியாச்சே. எப்படி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்? அது நெஞ்சு கிட்ட நான் இன்னொரு விஷயமும் மறைச்சிருக்கேன். என்ன விஷயம்? ஏதாவது உன் ஃபேமிலியும் பில்லியனர் ஃபேமிலின்னு சொல்லிடாத. அது எங்கள் அப்பாவும் இந்தியாவில் கொஞ்சம் ஜங்குக் அளவுக்கு பணக்காரவங்க தாண்டி. என்னடி சொல்கிற? ஜங்குக் அளவுக்கா? ஐயோ வயன், இவ்வளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிருக்க. அது அப்படி இல்லை மிஞ்சி. இங்கே நான் ஸ்காலர்ஷிப் வாங்கி தான் படிச்சிட்ருக்கேன். எனக்கு எங்கள் அவரோட தயவில் எனக்கு ஒரு படிப்போ இல்லை ஜாபோ கிடைக்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைடி. நான் என்னோட திறமையில் வேலை வரணும்னு நான் யோசிக்கிறேன். அதனால தான் நான் இதை யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கல. அதுக்காக என்கிட்ட கூடவா என்னை நீ உன் ஃப்ரெண்டாக யோசிக்கலையா? அப்படி இல்லை மெஞ்சி. இங்கே இருக்கிறதுலையே நான் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்னு தெரிஞ்சும் என்னை அப்படி ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்டாக நினச்சுமே என் கூட நல்ல ஃப்ரெண்டானது நீ ஒருத்தி மட்டும் தாண்டி. உன்னை எப்படி நான் என்ன மெஞ்சி பேசுகிறேன்? இங்கே பாரு வயன், இது எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுது தெரியுமா? அட்லீஸ்ட் நீ என்கிட்ட இதை சொல்லியிருக்கலாம்ல. நான் உன்னை எல்லோரும் புல்லி பண்ணுறப்போலாம் வந்து உன்னை நான் சேவ் பண்ணியிருக்கேனேடி. எப்படி என்கிட்ட இருந்து ஒன்று இதெல்லாம் மறைக்க தோணுச்சு? ஐயோ மிஞ்சி, புரிஞ்சுக்கோ. நீ என்னை புரிஞ்சுக்குவேன்னு நினச்சி தானே நான் உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறேன். கிழிச்ச என்ன உண்மையை சொன்னேன்? நீயாவா எல்லாத்தையும் சொல்கிற? நானா ஒன்னொன்னையும் கேட்டு வாங்கிட்டுருக்கேன். இப்போ மட்டும் ஜங்குக் வந்து நம்மக்கிட்ட பேசலைன்னா இப்போது உனக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆன விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்காது. அண்ட் நீ பில்லியனருங்கிற விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருக்காது. இங்கே நான் தான் முட்டாள் இல்லை மிஞ்சி. ஏன்டி இப்படிலாம் சொல்கிற? அப்படி தான் வாயின்ருக்கு நீ பேசுகிறதெல்லாம். மிஞ்சி ப்ளீஸ், ரியலி சாரி. நீயும் என்னை விட்டு போயிடாதடி. வயன் ப்ளீஸ், என்னை உடனே நீ சமாதானப்படுத்தணும்னு நினைக்காத. எனக்கு கொஞ்சமாச்சும் ஸ்பேஸ் கொடு. நான் அட்லீஸ்ட் ஒரு 1 டே ஆச்சும் உண்மையில் எனக்கு கோவமாக இருந்தால் தான் எனக்கு சரி வரும்.
ஆமாம், அப்போ நீ ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணிடுவியா? 1 வீக் ஆச்சு நீ ஹாஸ்டல் வந்தே. அப்படி இல்லடி, அது மேரேஜ் ஆகி 1 வீக் தானே ஆகுது. அதனால ஜங்குக்கோட அம்மா என்னையும் ஜங்குக்கையும் தனியாக போக விட மாட்டுறாங்க. மேபி நெக்ஸ்ட் வீக் ஆர் இந்த வீக்கே கூட ஜங்குக்கன் நானும் செப்பரேட்டாக ஒரு மேன்ஷன் போயிடுவோம். ஸோ அங்கே ஜங்குக் தனியாக தான் இருப்பாள். நான் ஹாஸ்டல் வந்துடுவேன். நார்மலாக எப்போதும் போல தான் இருக்கும். அப்போது நெக்ஸ்ட் வீக் தான் நீ ஹாஸ்டல் வருவியா? அது தெரியல, மேபி இந்த வீக்கு கூட வரலாம். சரி, ஓகே. காலேஜ் வந்து நான் பேசுகிற ஒரே ஆள் நீ மட்டும்தான். நீயும் என் கூட பேசலைனா எப்படி நான் ரொம்ப தனியாகிடுவேன். வயன், காலேஜ் வந்த புதுசில் தனியாக தானே இருந்த, அப்படியே இரு. ஓகே, ஒரு 1 வீக் என்கிட்ட நீ பொய் சொன்னதுக்கு எல்லாத்தையும் மறைச்சதுக்கு இதுதான் உனக்கான பனிஷ்மெண்ட். மிஞ்சி ப்ளீஸ் 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 டி, நீயும் என்னை ஹர்ட் பண்ணாத. அப்போ நீ என்னை ஹர்ட் பண்ணதுக்கு என்னடி பதில் சொல்ல போகிற? அது நான் தெரியாமல் பண்ணிட்டேன் டி, ப்ளீஸ். இங்கே பாரு, நீ தெரியாமல் பண்ணியோ தெரிஞ்சு பண்ணியோ அது எனக்கு தெரியாது. என்கிட்ட நீ உண்மையை மறைச்சிருக்க. எனக்கு இது சுத்தமாக பிடிக்காது வயன். கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை விட்டுட்டு அவள் இங்கேருந்து போயிட்டா. இப்போது அந்த கஃபேட்டேரியாவில் வயன் மட்டும் தனியாக இருக்கா. இப்போது அவளோட பேரண்ட்ஸும் அவள் கூட இல்லை, அவள் ஹஸ்பண்டும் அவளை அக்செப்ட் பண்ணிக்கல, அவள் ஃப்ரெண்டும் அவள் மேலே கோவமாக இருக்கா. ஸோ அவளுக்குன்னு இருந்த எல்லாருமே அவளை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல அவள் ரொம்ப நொறுங்கி போய் உட்காந்துருக்கா. சாரி டி, நான் அதை வேணும்னே பண்ணல. என் சுச்சுவேஷன் அந்த மாதிரி மிஞ்சி அப்படின்ற மாதிரி அவள் இந்த சைடு யோசிச்சுட்ருக்கா. இப்போது இந்த பக்கம் ஜங்குக் அவன் மனசுக்குள்ளேயே ஒரு வார் மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஃபயன் மெஞ்சிக்கிட்டே என்னை பற்றி ஏதாவது சொல்லியிருப்பாளா? எனக்கு மேரேஜ் ஆன விஷயம் காலேஜில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்ருக்கான். இப்போது ஜங்குக் அண்ட் வயன் 2 பேருமே காலேஜ் முடிஞ்சு அவங்க தனித்தனியாக அவங்க எப்போதும் வழக்கம் போல் எப்படி கிளம்புவாங்களோ அதே மாதிரி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போது பட் ஜங்குக் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருப்பான். வயன் முன்னாடியே போயிருப்பா. ஸோ ஜங்குக் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஜங்குக் கையில் வயன் வந்து காஃபியை கொடுக்குறா. அப்போது ஜங்குக்கும் என்னது இது, அது காஃபி சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி குடிக்கிறான். ஒரு வாய் தான் குடிக்கிறான், அதை டக்குன்னு கீழே தூக்கி விட்டு எறிஞ்சிட்டான். என்னடி இது? முன்ன பின்ன நீலாம் காஃபி குடிச்சிருக்கியா இல்லை காஃபி போட்டிருக்கியா? கேவலமாக இருக்குது. இல்லை சீனியர், நல்லா தான் இருந்துச்சு. என்னாச்சு சீனியர்? என்னாச்சா? கொஞ்சம் கூட சுகரே இல்லை, கசக்குதுடி. வீட்டுக்கு வந்து நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா வந்த உடனே நீ ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு தான் வரல இல்லை, எதுக்கு அதை ட்ரை பண்ணுற? உன்னால் என்னோட நிம்மதி தான் போகுது. உன்னை கல்யாணம் பண்ண அந்த நாள்லேருந்து என்னோட நிம்மதியே போயிடுச்சு. ச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக மேலே ஏறி போகிறான். அவனோட ரூமுக்கு போயிடுறான். இங்கே வயனும் அந்த கிளாஸ் பீஸ் அந்த கப்பு அதை உடஞ்சிருக்கும்ல, அந்த பீசஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவள் கையில் லைட்டாக அது கீறிடுது. அவளும் மா, எனக்கு இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. நல்லா தானே இருந்துச்சு, ஏன் சீனியர் இவ்வளோ கோவப்பட்டுட்டு போகிறாங்க? அட்லீஸ்ட் பிடிக்கலைன்னா சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணிகிட்டே அந்த கப்போட அந்த பீஸெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா. அண்ட் அதுக்கப்புறம் அங்கே ஃப்ளோருக்கு மாப் போட்டுட்டு அண்ட் அவளும் அவளோட அத்தையும் சேர்ந்து டின்னர் ரெடி பண்ண போயிடுறாங்க. இந்த சீக்வன்ஸ் நடந்தப்போ அவளோட அத்தை வந்து ரூமில் இருந்திருப்பாங்க. ஸோ அது அவள் க்ளீன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க வெளில வராங்க. வயனும் அவளோட மதர் இன் லா கிட்ட எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கல. ஸோ அவங்களும் டின்னர்லாம் 2 பேரும் சேர்ந்து பண்ணதுக்கப்புறமா ஜங்கோக்கோட அம்மா ஜங்கோக்கை கூப்பிட்றாங்க. டேய் ஜங்கோக், ஜங்கோக் சாப்பிட வாடா. என்னம்மா சும்மா நசன்னுட்டே இருக்க? சாப்பிட கூப்பிட்டது ஒரு குத்தமாடா உனக்கு? வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேகமாக கீழே இறங்கி வரான் டைனிங் ஹாலுக்கு. இப்போது வயன் தான் ஃபுட் சர்வ் பண்ணுறா. அப்போ ஜங்குக், மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
டேய், நான் இவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டு இப்போ தான்டா உட்காடுறேன். மா ப்ளீஸ், நீங்கள் எனக்கு சர்வ் பண்ணுறதுனா சர்வ் பண்ணுங்கள், இல்லைன்னா எனக்கு சாப்பாடே வேணாம். டேய் என்னடா நீ பொண்டாட்டி வந்ததுக்கப்புறமும் இன்னும் அம்மா அம்மான்னுட்டு இருக்க. பொண்டாட்டி தான் இனிமேல் உனக்கு சர்வ் பண்ணுவா. மா ஒழுங்காக நீங்கள் வந்து சர்வ் பண்ணுங்கம்மா. முடியாது ஜங்கு, சாப்பிட்றதுனா சாப்பிடு, இல்லைன்னா ஏஞ்சி போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கும் ஏஞ்சி போகலான்னு எந்திரிக்கிறான். அப்போது ஸ்டொமக்லேருந்து சவுண்டு வருது, ஐ மீன் பசிக்கிற சவுண்டு வருது. ஸோ அவனும் அவங்க அம்மாவை முறைச்சி பார்த்துட்டே அகெயின் உட்காந்துட்டு அதை சாப்பிட்டுட்ருக்கான். இப்போது வயனும் ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்து அவளும் ஃபுட் அவளுக்கு செல்ஃபாக சர்வ் பண்ணிக்கிட்டு அவளும் சாப்பிட்றா. அப்போது ஜங்குக்கும், மா எனக்கு என்ன எல்லா ஃபுட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. நல்லா இருக்கா? எல்லாம் பொண்டாட்டி தான் பண்ணா. என்னது இவளா? ஆமாண்டா, நல்லா இருக்குல்ல? ஆமாம் ஆமாம், நல்லா தான் இருக்குது. இப்படி ஒரு ஸ்கில்லை வச்சுட்டு பேசாமல் ஹோட்டலில் ஏதாவது வைக்கலாம்ல. என்னடா பண்ணுறது, அவளோட தலையெழுத்து உனக்கு ஆக்கி போடணுன்ட்டு இருந்திருக்கு. மா சும்மா சொன்னேன், அவ்வளோலாம் ஒன்றும் நல்லா இல்லை. நீங்கள் சமைச்சிருப்பீங்கன்னு நினச்சி உங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னேன். அவள் சமைச்சிருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நல்லா இல்லாத சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறேன். சூப்பராக இருக்குடா, 5 ஸ்டார் ஹோட்டலில் சமைக்கிற மாதிரி இருக்குது. மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு உங்கள் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுன்னு நினைக்கிறேன், நல்லாவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபுல் பிளேட்டையும் காலி பண்ணிவிட்டு தான் அவன் ஏஞ்சி அவன் ரூமுக்கு போகிறான். இந்த சைட் வயனும் கொஞ்சம் அவன் ஃபுல்லாக சாப்பிட்டான் அப்படின்ற மாதிரி ஹாப்பி ஆகிறா. இப்போது அவள் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ரூம் போனதுக்கப்புறம் ஜங்குக் அவன் பட்டு ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான். வயனும் கீழே ஐ மீன் சோஃபாவில் அவள் தூங்குறதுக்காக அவள் ரெடி பண்ணிகிட்ருக்கா. அப்போது ஜங்குக், அது காஃபியை நான் கீழே போட்டது அம்மாட்ட சொன்னியா என்ன? அதெல்லாம் சொல்லலை சீனியர். சரி இங்கே பாரு, நமக்குள்ளே நடக்கிறது நமக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். தேவையில்லாமல் அம்மாவுக்கு அதுக்கெலாம் போணுச்சுன்னு வை, இவ்வளோதான், உன்னை இந்த வீட்டிலே இருக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போது வயனும், இல்லை சீனியர், நான் சொல்ல மாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். அதுக்கப்புறம் வயனும் அவள் படுத்துட்டு அவள் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கா. அவள் எப்படி படுத்திருக்கான்னா செவத்தை ஃபேஸ் பண்ண மாதிரி படுத்திருக்கா. ஸோ அவள் ஃபோனில் என்ன பார்க்குறா அப்படின்றது ஜங்குக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் தான் அவள் படுத்திருக்கா. ஓகே, இப்போது அவள் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கும்போது அவளுக்கு வந்து ஒரு மெசேஜ் பாப்அப் சவுண்ட் கேட்குது. ஸோ என்னென்னு பார்த்தா அவளோட காலேஜில் ஏதோ ஒரு கிளாஸ்மேட் ஒரு பையன் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான், இந்த மாதிரி எனக்கு வந்து சம் டவுட்ஸ் இருக்குது சப்ஜெக்டில் அப்படின்ற மாதிரி அவன் மெசேஜ் பண்ணியிருக்கான். ஸோ அவளும் அதுக்கு ரிப்ளை பண்ணிகிட்ருக்கா. ஜங்குக்கும் அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். அந்த மெசேஜ் போக போக கொஞ்சம் அவன் வேறு மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணுறான், லைக் ஃப்ளோட் பண்ணுற மாதிரி. பட் அது வயனுக்கு புரியலை. அவளும் அதுக்கு நார்மலாக ரிப்ளை பண்ணிகிட்ருக்கா. இதை பார்க்க ஜங்குக்கு செம்ம கோவம் வருது. வயன், என்ன பண்ணிகிட்ருக்க? அது சீனியர், ஒன்றும் பண்ணல, சும்மா தான் ஃபோன் பார்த்துட்ருக்கேன். ஃபோன் பார்த்துட்ருக்கியா? யாருக்கும் மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது, யார் அது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது வயனும், அது என்னோடய கிளாஸ்மேட் ஏதோ டவுட்டுன்னு சொல்லி பேசினாங்க, அதான் பேசினேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்லேருந்து ஏஞ்சி வயனோட சோஃபா கிட்டே போகிறான். வயனும் அவன் கிட்டே வரவும் டக்குன்னு ஏஞ்சிட்டா. ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா வயன் பக்கத்தில் போய் உட்காரான். வயனோட ஃபேஸை பார்த்துட்டு என்ன பேசினான் அவன்? அதான் சொன்னனே, அவன் டவுட் தான் கேட்டான். ஓ டவுட்டு இவ்வளோ நேரம் கிளியர் பண்ணுறீங்களா மேடம்? ரொம்ப எல்லா விஷயமும் தெரியும் போல இருக்குது. என்ன சொல்கிறீங்க சீனியர்? அது அவன் சப்ஜெக்டில் டவுட் கேட்டான், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருந்தேன். சரி, எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருந்தேன். இப்போது லாஸ்ட்டாக அவன் என்ன பேசினான்? என்ன பேசினான்? சாப்பிட்டீங்களான்னு கேட்டான். சரி சாப்பிட்டேன்னு சொன்னேன். அப்புறம் எனக்கு இங்கே ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிடவே இல்லை, நான் பட்னியாக கிடக்கேன் அப்படின்னு சொன்னான்.
ஆ, நானும் ஏன் பட்னியாக இருக்கீங்க, சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொன்னேன். அவன், நீ தான் நல்லா சமைப்பியாமே, எனக்கு நீ நாளைக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வா, நான் நீ இருந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட ரொம்ப கேரிங்காக பேசினான். ஓ, கேரிங்கா? ஆ, ஆமாம். அதுக்கு தான் நானும் சரி ஓகே நாளைக்கு உங்களுக்கு நான் குக் பண்ணி கொண்டு வரேன்னு சொன்னேன். வேறு எதுவும் சொல்லலை சீனியர். உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? என்னாச்சு சீனியர்? எதுக்கு இப்போ திட்டுறீங்க? நானும் பார்த்துட்டே இருக்கேன், வந்ததுலேருந்து திட்டிகிட்டே இருக்கீங்க. எதுக்கு எடுத்தாலும் என்ன திட்டிகிட்டே இருக்கீங்க. நான் என்ன பண்ணேன்? அந்த காஃபி நான் குடிச்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் வேறு கப்பில் ஊற்றி கொண்டு வந்தேன். அதை குடிச்சிட்டு நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க. ஃபுட்டும் நல்லா தான் இருந்துச்சு, அதையும் சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க. இப்போ என்னென்னா நான் சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசுனதுக்கு அதுக்கும் என்ன திட்டுறீங்க. நான் என்ன தான் பண்ணேன் உங்களுக்கு? எதுக்கு என்ன திட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவன் அழற ஸ்டார்ட் பண்ணிடுறா. இப்போ ஜங்குக்கும் அவனோட 2 ஹேண்டையும் அவள் எந்த சைடும் நகர முடியாத மாதிரி லாக் பண்ணி பிடிச்சிருக்கான். அப்போ வயனும், சீனியர் என்ன பண்ணுறீங்க? அவன் என்ன பசிய சொல்கிறான்னு தெரியுமா? அது பசிக்குதுன்னு தானே சொன்னான். இதில் என்ன பசி இருக்கு? மக்கு, நீ எல்லாம் எப்படி காலேஜ் வரைக்கும் வந்திருக்க? உன்னெல்லாம் ஸ்கூலோட கட் பண்ணியிருக்கணும். உங்ககிட்ட அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற மைண்டு கூட இல்லை. இப்போ இருக்கிற பொண்ணுங்கள்லாம் எவ்வளோ தெளிவாக இருக்காளுங்க. உனக்கு ஒருத்தவங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறது கூட தெரியல. போயிட்டு அவன்கிட்ட இழிச்சு பேசு. நான் ஒன்றும் அவன் என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறான்னு தெரிஞ்சே பேசல. அவன் என்கிட்ட நார்மலாக பேசுகிறான்னு தான் நினச்சேன். இங்கே பாரு, அகெயின் இன்னொரு டைம் அவன் கூட நீ பேசுகிறதையோ இல்லை அவன் உன்கிட்ட பேசுகிறதையோ பார்த்தேன், அவ்வளோதான் வயன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது வயனும், சரி சீனியர், நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். ஆனால் அவனை வந்தால் எப்படி நான் அவாய்ட் பண்ணுறது? அவாய்ட் பண்ணிடி. ஏன், உனக்கு அவாய்ட் பண்ணுறது கூட சொல்லித்தரணுமா? அவாய்ட் பண்ணுற, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோஃபாவில் ஓங்கி தட்டுறான். அப்போ வயனும், சரி சீனியர், நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போது அப்படியே காலேஜில் நெக்ஸ்ட் டே அங்கே காலேஜ் கேஷுவலாக தான் போயிட்டுருக்கு. இப்போது வயன் லைப்ரரியில் உட்காந்துருக்கா. ஸோ வயன் அண்ட் மிஞ்சி 2 பேருமே லைப்ரரியில் உட்காந்து புக்ஸு எடுத்துகிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ அங்கே அந்த கிளாஸ்மேட் வரான். அந்த கிளாஸ்மேட்டுக்கு நம்ம பேசாமல் ஒரு நேம் வச்சிடலாம், ரயான்னு வச்சிடலாம். ஓகே, ஸோ ரயான் வந்து இப்போ அங்கே வரான். ஹே வயன், என்னாச்சு? நேற்று மெசேஜ் பண்ணிகிட்ருக்கும்போதே பாதியில் போயிட்டேன். அது ஒன்றும் இல்லை ரயான், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதான். என்ன 10 மணிக்கு என்ன ஒர்க்? அது அது நான் அசைன்மெண்ட்ஸ் எழுதிட்டு இருந்தேன். ஓ, அந்த முன்னா மூஞ்சி மேம் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துச்சே அதுவா? அதுதான். சரி சரி, அசைன்மெண்ட் முடிச்சிட்டியா? இல்லை, இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. சரி சரி, சரி கொடு. என்ன வேணும்? அதான் நேற்று சொன்னியே எனக்காக ஃபுட் எடுத்துகிட்டு வரேன்னு. அது நீங்கள் சும்மா தான் சொல்கிறீங்கன்னு நினச்சேன், நான் கொண்டு வரல. என்ன சொல்கிற வயன், கொண்டு வரலையா? நான் உனக்காக தான் எதுவுமே சாப்பிடாம அம்மே பட்னியாக இருந்தேன். எதுவுமே சாப்பிடல வயன், ரொம்ப பசிக்குது. அப்படியா? ஐயோ, நான் சாப்பாடு கொண்டு வரலையே. எனக்கு ஆனால் ரொம்ப பசிக்குது வயன் அப்படின்னு சொல்லிட்டு வயனை மேலும் கீழும் பார்த்துட்டு அவன் ஒரு மாதிரி டபுள் மீனிங்கில் பேசுகிறான். இது மிஞ்சிக்கு புரியுது. ஹேய் வா வயன், நம்ம இங்கேருந்து போகலாம். என்னாச்சு மிஞ்சி, ஏன் இப்போது வயனை இழுத்துட்டு போகிற? நாங்கள் பேசிட்டு தானே இருக்கோம். அது நீ ஒன்றும் பேசணுன்ற அவசியம் இல்லை, புரிஞ்சுதா? போய் ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு. அதை விட்டுட்டு வந்துட்டான். என்ன மிஞ்சே இப்படி பேசுகிற? பாரு வயன், உன் ஃப்ரெண்ட் என்ன எப்படி பேசுகிறான்னு. மிஞ்சே எதுக்குடி? அவன் சும்மா தானே பேசிகிட்டு இருந்தான், இதில் என்ன இருக்குது? வயன், உனக்கெல்லாம் புரியவே புரியாதுடி. நீ
தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்க வயன், வா, ஏதாவது பிரச்சனையாயிர போகுது. என்ன? சரி சரி மிஞ்சே, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்போ தான் ஜெகேவோட ஞாபகம் வருது, ஏதாவது பிரச்சனையாகிட போகுது அப்படின்னு சொல்லும்போது அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்கும்போது அந்த ரயான் சடனாக வயனோட ஹேண்டை பிடிச்சிடுறான். வயன், எனக்கு ரொம்ப பசிக்குது வயன், நீ ஏதாவது ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்கிறான். வயனுக்கு அவன் பசிக்குதுன்னு சொல்லும்போது ஒரு மாதிரி பாவமாக இருக்குது. பட் அவன் டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்கிறது அவளுக்கு புரியல. ஐயோ பசிக்குதா, ரியலி சாரி, என்னால் தான் நீ இன்றைக்கி ஃபுட்டும் கொண்டுட்டு வரல. ஆமாம் வயன், எனக்கு ரொம்ப பசிக்குது. ஐயோ என்ன பண்ணுறது இப்போது? நான் வேறு ஜிம் போகிறேன்ல, எனக்கு ப்ரோட்டீன்லாம் ரொம்ப முக்கியம். நான் டெய்லி ஒரு லெக் பீஸாவது சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு என்னோடய ட்ரைனர் சொன்னாங்க. அதான் எனக்கு நீ கொண்டு வருவேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வயனை ஒரு மாதிரி பார்த்து பேசுகிறான். இப்போது அந்த சைட் ஜங்குக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அங்கே வந்திருக்காங்க. ஐ மீன் அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக புக்ஸ் தேடுறதுக்காக அவன் வந்திருந்தான். ஸோ அங்கே ரயான் வயனோட ஹேண்டை பிடிச்சி பேசுகிறத அவன் தூரத்துலேருந்தே பார்த்துட்டான். ஸோ இப்போ அவன் அவங்கக்கிட்ட வரான். வயன், என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜங்கு கூட வாய்ஸ் கேட்டதுமே வயன் ஷாக் ஆகிட்டா. சேக்கே. வயன், என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டேன். அது சேக்கே, அது நான் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம், வேறு ஒன்றும் இல்லை. என்ன சும்மா பேசிகிட்ருக்க? உனக்கு வேறு வேலையே இல்லையா? படிக்கிற வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் பார்ப்பியா? உனக்கு அப்படி என்னடி ஆம்பளை பசங்கள்கிட்ட பேசணுன்னு கேட்குது? இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன். அப்படி என்ன உனக்குன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயனோட ஜாவை டைட்டாக பிடிச்சிட்டு அவன் கிட்ட வந்து கேட்டுட்ருக்கான். அப்போ ரயனும், சீனியர் என்ன பண்ணுறீங்க? டேய், ஓரமாக போயிடு, இன்னொரு தடவை குறுக்க வந்த அடுத்த அடி உனக்கு விழும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அந்த ரயானும் சைலண்ட்டாக நகர்ந்து அங்கேருந்து போயிடுறான். அப்போது மிஞ்சையும், சேக்கே ப்ளீஸ் வேண்டாம் விட்டுருங்க, அது அவளுக்கு அவன் பேசுகிற இன்டென்ஷன் புரியாமல் தான் அவள் சைலண்ட்டாக அவன்கிட்ட ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ப்ளீஸ். என்ன மிஞ்சே, ஓவராக அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க? என்ன உன்கிட்ட எதையாவது இவ சொன்னாளா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். அப்போ மிஞ்சியும் சைலண்ட்டாக தலையை கீழே குனிஞ்சிட்டு நிற்கிறா. அப்போது ஜேகே வயனோட ஜாவை இன்னும் டைட்டன் பண்ணுறான். எத்தனை டைம் உன்கிட்ட சொன்னேன் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதேன்னு, கேட்கவே மாட்டியாடி என் பேச்சை? எப்போவுமே என் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு மாதிரி கோவமாக பார்க்குறான். அப்போது வயனும், கே வலிக்குது, நான் அவன்கிட்ட நோண்டி கேட்டுட்டு இருந்தா, எனக்கும் அப்போது என்னோடய ப்ரெஷரை கொஞ்சம் கம்மி பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் அவகிட்ட ஃபீல் பண்ணிவிட்டு நான் ட்ரெஸ் அவுட் ஆகி சொல்லிட்டேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அவள் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டா, ப்ளீஸ் வலிக்குது. என்னடி அப்படின்னு நட்டிக்கிற? இப்போது நேற்று நைட் நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? உன்கிட்ட என்ன சொன்னேன்? அது என்ன அவாய்ட் பண்ண சொன்னீங்க. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? இப்படி என்னடி உனக்கு ஆம்பளைங்க கேட்குது? ஏன் உனக்கு நான் ஒருத்தன் பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காது கிட்ட வந்து கேட்குறான். அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அவள் அழுதுகிட்டே ஜங்கு கூட ஹேண்டை தட்டி விட்டுட்டு அவள் அங்கேருந்து ஓடிட்டா. மிஞ்சியும், சேக்கே நீ கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கலாம், நீ அவளை புள்ளி பண்ணுறதான், ஆனால் அதுக்காக இப்படி பேசியிருக்க வேண்டாம். மிஞ்சே, எனக்கெல்லாம் தெரியும், நீ உன் வேலையை பாரு, போ, உன் ஃப்ரெண்டு பின்னாடி ஓடுவியே ஓடு அப்படின்னு சொல்கிறான். மிஞ்சியும், உன்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக போகிறா. அப்போது ஜேகேயோட ஃப்ரெண்டு, என்னடா என்ன ஏதோ அவகிட்ட புரியாத மாதிரி பேசுகிற? என்னடா புரியாத மாதிரி பேசினேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாய் மூடிட்டு வாங்க. இல்லை ஜேகே, நீங்கள் கிட்ட எதையோ மறைக்கிற மாதிரியே எங்களுக்கு ஃபீல் ஆகுது,
இல்லைடா. ஆமாண்டா, இவன் ஏதோ நம்மக்கிட்ட மறைக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல அப்படின்ட்டு ஜேகேவும் ஹாஷாக சொல்கிறான். ஓகே, ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் பேர் வந்து வில்லியம்ஸ்னு வச்சுக்கலாம், அண்ட் இன்னொருத்தரோட பேர் ஜேம்ஸ். ஓகே, இப்போது வில்லியம்ஸ் அண்ட் ஜேம்ஸ் 2 பேருமே ஒருத்தர் ஃபேஸ் பார்த்துக்கிறாங்க. ஏதோ இவன் மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பின்னாடியே போகிறாங்க. இப்போது அவங்களும் புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்களோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவங்க அங்கே லைப்ரரியில் இது போயிடுறாங்க. இந்த சைட் பார்த்தா வயன் ரொம்ப அழுதுட்ருக்கா, மிஞ்சியை ஹக் பண்ணிக்கிட்டு. பாரு மிஞ்சி இப்படி பேசுகிறான்னு, நான் ஏதாவது ஒரு பையன்கிட்ட தப்பான இன்டென்ஷனில் பேசியிருக்கேனா? கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் சரி, நான் அவனை மட்டும் தானடி, அவனை நான் லவ் பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் நான் அவனுக்கு உண்மையாக தானே மிஞ்சி இருக்கேன். ஆனால் அவன் என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்குறான்டி. ஓ வயன், ப்ளீஸ் நீ அழாத. அவன் புரியாமல் பேசுகிறான். அவன் சீக்கிரம் உன்னை புரிஞ்சுப்பான். நீங்கள் 2 பேரும் நல்லா இருப்பீங்கடி. என்ன மிஞ்சி சொல்கிற? அவன் கூட நான் நல்லா இருப்பேன் நீ எப்படி நினைக்கிற? இல்லை மிஞ்சி, என் லைஃபே போயிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் என்ன ஆக போகிறேன்னு எனக்கே தெரியல. இப்படி பேசி பேசியே என்னை கொண்டுடுவான் போல இருக்குடி, என்னால் முடியல அப்படின்ட்டு அவள் அழுறா. இப்போது கொஞ்ச நேரம் அவள் அழுது அவளே ரிலாக்ஸ் ஆகிட்டா. இப்போது கிளாஸும் ஓவர் ஆகுது. ரயன் அந்த மாதிரி பண்ணது ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ நெக்ஸ்ட் டே இங்கே காலேஜ் காரிடாரில் ஜேகே வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோடு நின்றுட்டுருக்கான். ஸோ தூரத்தில் அவனோட ஃப்ரெண்ட் அந்த சியோஜன் பொண்ணு இருக்கால, அதான் வயனை புள்ளி பண்ணால, அந்த பொண்ணு வந்து நிற்கிறா. ஸோ அவன் அந்த பொண்ணை பார்த்துட்டு, டே மச்சான் அங்கே பாரு சியோஜன், அவளும் எவ்வளோ நாளாடா ஒன்று பார்த்துட்ருக்கா, அது ஒன் சைடா. என்னடா இப்போ எதுக்கு அவளை பற்றி பேசுகிற? டேய், அவள் ரொம்ப நாளாக உனக்கு ரூட் விட்டுட்ருக்காடா, நீயும் கொஞ்சம் அவளுக்கு சான்ஸ் கொடுத்தா தான் என்னவா காலேஜில் பவர்ஃபுல்லான கப்பலாக மாறிடுவீங்க. என்ன சொல்கிற? இங்கே பாரு, நிறுத்துங்க முதல்ல இதெல்லாம். ஏண்டா, உனக்கும் அவளை பிடிக்கும்ல? ஏன்னா அவள் தான் இந்த காலேஜில் இருக்கிறதுலேயே ரொம்ப அழகாக இருக்கா. அவளை நீ லவ் பண்ணேன்டா, சும்மா ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. முடியாது. ஓ அப்படியா? அப்படின்னா என்ன, உனக்கு இந்த காலேஜில் மற்றவங்களாம் பேசுகிற மாதிரி வயனை தான் பிடிச்சிருக்கோ? டேய், என்ன லூஸ் மாதிரி வளரிட்டுருக்கீங்க? ஆமாண்டா, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் வயனை டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்க. அப்புறம் அந்த ரயான், அவன் கூட வயன் பேசினா உனக்கு என்னடா? எதுக்காக நீ அவகிட்ட அன்னைக்கு பொசசிவான மாதிரி பேசின? நான் எங்கே பொசசிவான மாதிரி பேசினேன்? நான் அவளை புள்ளி பண்ணணும்னு நினச்சேன், ஸோ புள்ளி பண்ணேன், அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? டேய் நடிக்காதடா. நீ வயனை லவ் பண்ணல அப்படின்னா போய் அந்த சியோஜன்கிட்ட பேசு, நீங்கள் 2 பேரும் கப்பல் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போது அவனோட பார்வை லைட்டாக அவன் வேறு பக்கம் பார்க்கும்போது அங்கே வயன் நின்றுட்டுருக்கா. வயன் மிஞ்சி கூட நிற்கிறா. அவளை பார்த்ததும் ஜங்குக்கு நேற்று நடந்த அந்த ஒரு இன்சிடெண்ட் ஞாபகத்துக்கு வருது. அதான் அந்த ரயான் இன்சிடெண்ட் அண்ட் மேரேஜ் விஷயத்தையும் அவள் மிஞ்சிக்கிட்ட சொல்லிட்டாள். ஸோ இதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. ஸோ அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூஸாக சியூஜனை வச்சு அவனை டீஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஜங்குக்கோட மைண்டில் ஒரு ஐடியா வருது. எல்லோரும் சியோஜன் கூட நான் பேரப்பானா பவர்ஃபுல்லான கப்பலாக இருக்கும்னு ஒரு கால்குலேஷன் போடுறாங்க. நான் அவளை டேட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டா யாருக்கும் நான் வயனை சீக்கிரட்டாக மேரேஜ் பண்ணுங்கிற விஷயமும் தெரியாது. அதே நேரம் வயன் ரயான் கூட பேசினதுக்கு அவளை பழி வாங்கின மாதிரியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். அப்போது அகெயின் அவன் வயனை பார்க்குறான். காலேஜில் நான் சியோஜனோட இருந்தால் வயனை பற்றி எந்த கொஷனும் யாருக்கும் வராது அப்படின்னு அவன் டிசைட் பண்ணுறான். ஸோ இப்போ ஆஃப்டர் காலேஜ் சியோஜன் தனியாக நடந்து போயிட்டுருக்கா. அப்போ ஜங்குக் சியோஜன் அப்படின்னு கூப்பிட்றான். அவளை திரும்பி பார்க்குறா. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் போகிறான். நான் அவன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன ஜங்குக், நீ என்னை ரொம்ப நாளாக விரும்புகிறியா என்ன? எல்லோரும் அப்படி தான் சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது சியோஜனும் அதை இப்போ தான் நீ கவனிக்கிறியா அப்படின்னு கேட்குறா. அப்போ ஜங்குக் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு,
நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போது சியோஜுனும் என்ன சொல்கிற? நம்ம டேட் பண்ணலாமே, அண்ட் எனக்கும் கொஞ்சம் உன்னை பிடிச்ச மாதிரி இருக்குது, நீயும் லைட்டாக அழகாக தான் இருக்க, நம்ம ஏன் டேட் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அந்த வேர்டு கேட்டதும் சியோஜன் ஃபேஸில் இருந்த அந்த ஸ்மைலே போயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க, ஆக்டா? ஆமாம், நீ தப்பாக எடுத்துக்காத, எனக்கு கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு உன்னை ஏமாற்றி நான் உன்னை டேட் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணலான்னு தான் நான் ஸ்டார்டிங்கில் நினச்சேன். பட் எனக்கு உன்னை ஏமாத்துறதுல விருப்பம் இல்லை. ஸோ நம்ம ஏன் ஆக்ட் பண்ணக்கூடாது டேட் பண்ணுற மாதிரி? என்ன சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் என்ன உங்களோட ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க சொல்கிறீங்களா? எக்ஸாக்ட்லி. கொஞ்ச நேரம் அவளும் யோசிக்கிறா. இப்போது இவனை நம்ம டேட் பண்ணுற மாதிரி நடித்தா கூட அவள் கொஞ்சம் பாப்புலர் ஆகிடுவா இல்லையா? ஸோ அவளுக்கும் ஒரு பவர் கிடைக்கும். ஸோ அவளும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. இன்ட்ரெஸ்டிங், ஓகே டீல் அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே ஜங்குக் அண்ட் சியோஜன் 2 பேரும் ஒன்றா கேம்பஸ்குள்ளே நடந்து வராங்க. சியோஜன் அவன் பக்கத்தில் நடந்து வந்துட்டுருக்கா. ஜங்குக் அவளோட கேஷுவலாக பேசிட்டு வந்துட்டுருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள பார்த்ததும் ஷாக் ஆகுறாங்க. டேய் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம்ஸ், ஜேம்ஸ் அண்ட் இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிட்ட வராங்க. என்னடா இது? என்ன நேற்று வரைக்கும் சியோஜன் உனக்கு ரூட் விட்டுட்டுருக்கான்னு டீஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், இன்றைக்கி நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வரீங்க. மேபி அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு நினச்சேன். என்ன அதனால்? ஃபைனலி நம்ம ஜங்குக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவனை டீஸ் பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. ஜங்குக்கும் சிரிக்கிறான். ஆனால் அவனோட பார்வை ஒருத்தரை தேடிட்டே இருக்குது. தூரத்தில் நிற்கிற வயனை அவன் பார்த்துட்டான். வயன் அந்த சீனரியோவை பார்த்துட்டு அவளோட ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் அவள் காட்டிக்கல. மிஞ்சி மட்டும் அவளே பார்த்துட்ருக்கா. வயன் அப்போ வயன் மெதுவா, இட்ஸ் ஓகே மிஞ்சி, அவர் யாரோட வேணால் டேட் பண்ணலாம், எனக்கு என்ன அதனால, எனக்கு ஒன்றும் ஹர்ட் ஆகலை மிஞ்சி, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறா. அப்போது இதை ஜங்குக்கும் கவனிக்கிறான். அவளோட ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அவள் இதை நினச்சி கொஞ்சம் பொசசிவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். அவளுக்கு உண்மையிலே எந்த ஃபீலும் ஆகலையா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே யோசிக்கிறான். இப்போது நெக்ஸ்ட் டே காலேஜில் அவள் கிளாஸ் ரூமில் வயன் தனியாக சீட்டில் உட்காந்துருக்கா. அப்போ மிஞ்சி அவளை கவனிச்சிட்டே இருக்கா. வயன், நீ ஓகேவா இருக்கியா? நேற்றுமே நீ ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்த. வயன், ஜேகேவையும் சியோஜினியும் அப்படி பார்த்ததுக்கப்புறம் நீ ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்த. இல்லடி, நான் ஃபைன் தான். நீ ரயான் கூட பேசினது, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவே ஜங்குக் சியோஜின் கூட வந்தது, இதெல்லாம் எனக்கு என்னமோ நெஞ்சு. ப்ளீஸ், அவர் என்னை விரும்பலைன்னு அவரே சொல்லிட்டாரு. அவர் வேறு யாரையாவது பிடிச்சிருக்குன்னா எனக்கு என்ன, அது அவரோட சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறா. இப்போ மிஞ்சியும் அவளை பார்த்துட்டே இருக்கா. அவள் வயன் சிரிக்க ட்ரை பண்ணுறா. இருந்தாலும் அவள் கண்ணில் ஒரு சேட்னஸ் தெளிவாக தெரியுது. இப்போ காரிடாரில் ஜங்குக் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்துகிட்ருக்கான். சியோஜன் அவன் பக்கத்துலேயே தான் இருக்கா. நீங்கள் 2 பேரும் எப்போத்துல இருந்துடா? எங்களுக்கு தெரியாமல் ரொம்ப நாளாக டேட் பண்ணுறீங்களா என்ன? டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரீசண்டாக தான் நாங்கள் சொன்னோம். சியோஜன் உன்னை எவ்வளோ நல்லா லைக் பண்ணுறா, நல்ல வேலை அவளுக்கு நீ ஒரு சான்ஸ் கொடுத்தியே அப்படின்னு சொல்கிறான். இப்போ சியோஜன் ஸ்மைல் பண்ணிவிட்டு, இப்போ தான் இவருக்கு என் வேல்யூ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் அகைன் ஸ்மைல் பண்ணுறாங்க. அதே நேரம் வயன் அண்ட் மிஞ்சி 2 பேரும் காரிடாரில் வராங்க. ஜங்குக்கு உடனே வயனை கவனிச்சிட்டான். அவனை பார்க்காமலேயே மிஞ்சி கூட பேசிட்டு நடந்துகிட்ருக்கா. ஜங்குக்கு அது பிடிக்கவே இல்லை. ஜங்குக், என்னடா? ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவனோட பார்வை வயன் மேலே தான் இருக்குது. அது சியோஜனும் கவனிக்கிறா. இப்போது லஞ்ச் பிரேக்கில் வயன் அண்ட் மிஞ்சி 2 பேருமே கேஃபிட்டேரியாவில் ஒரு டேபிளில் உட்காந்துருக்காங்க. அப்போது ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்ட் வயன்கிட்ட வரான். வயன், உங்களோட நோட்ஸ் எனக்கு கிடைக்குமா? நேற்று கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஷியோர், கிளாஸ் முடிஞ்சதும் தரேன் அப்படின்னு வயனும் சொல்கிறா. அப்போது அந்த பையனும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டு போகிறான். அதை ஜங்குக் தூரத்துலேருந்து பார்க்குறான். அவனோட ஃபேஸ் உடனே சேஞ்ச் ஆகுது.
என்னடா எதுக்கு அந்த ஜூனியர் அப்படி பார்த்துட்ருக்க? யார்? வயன்கிட்ட பேசின அந்த பையனை தான். அவன்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? அவனையே நான் பார்க்குறேன். அப்படியா? ஓஹோ, ஆனால் நீ அந்த பையனை தான் பார்த்துட்ருக்கேன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு அவனுக்குள்ளேயே அவனுக்கு அவகிட்ட என்ன வேலை, எதுக்கு அவகிட்ட பேசுகிறான், இவகிட்ட ஏன் இவனுங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே அவ்வளோ கோவப்பட்டுட்ருக்கான். அகெயின் சியூஜின் இதெல்லாம் நோட் பண்ணுறா அவன் ஃபேஸில் இருக்கிற அந்த கோவத்தை. இப்போது ஆஃப்டர்நூன் கிளாஸ் ரூமில் ப்ரொஃபஸர் ஒரு குரூப் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணுறாரு. சீனியர்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ் அந்த மாதிரி அவங்க 4 பேரை ஒரு டீமாக ஆக்குறாங்க. அதில் ஜங்குக், சியோஜின், வயன், மின்ஜி எல்லோரும் ஒரு டீமாக அவர் பிரித்து விடுறாரு. அப்போ வயன் ஷாக்காக ஜங்குக்கை பார்க்குறா, ஜங்குக்கும் அவளை பார்க்குறான். அப்போ சியோஜின் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறா. மின்ஜி மெதுவாக வயனுக்கு, உனக்கு மட்டும் ஏன்டி இப்படி நடக்குது, உன் லக்கு சூப்பராக இருக்குது வயன் அப்படின்னு சொல்கிறா. வயன் சோகமாக லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. இப்போது ப்ராஜெக்ட் ரூமில் 4 பேருமே ஒரு டேபிளில் உட்காந்துருக்காங்க. சியோஜின் ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கா, வயன் ஆப்போசிட்டில் இருக்கா. ஜங்குக் இந்த பார்ட் நீ என்னோட பண்ணு அப்படின்னு சொல்கிறா. ஜங்குக்கும் ஓகே அப்படின்னு சொல்கிறான். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வயன் அமைதியாக அவளோட பார்ட்டை ரைட் பண்ணிகிட்ருக்கா. கொஞ்சம் நேரம் கழித்து ஜங்குக் அவளோட நோட் புக்கை கவனிக்கிறான். அவள் ஒர்க் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஹே ஜூனியர் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வயன் தலையை தூக்கி பார்க்குறா. இந்த கால்குலேஷன் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போது அவளும் அவனோட நோட்டை வாங்கி பார்க்குறா. இல்லை இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதை கரெக்ட் பண்ணி கொடுக்குறா. ஜங்குக் கொஞ்சம் நேரம் அவளே பார்க்குறான். குட் அப்படின்னு சொல்லி அந்த நோட்டை வாங்கிக்கிறான். வயனுக்கு அது அன்எக்ஸ்பெக்டட், ஏன்னா அவன் அவளை ப்ரைஸ் பண்ணவே மாட்டான் இல்லையா. ஸோ இப்போது வயனும் தேங்க்யூ சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அகெயின் அவளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறா. ஜங்குக் அவளே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் மனசில் திடீர்னு, நான் அவளை ஏன் இவ்வளோ நோட் பண்ணுறேன், அவளை ஏன் நான் கவனிச்சிட்டே இருக்கேன், ஒர்க்கை பாடுறா அப்படின்னு சொல்கிறான். இப்போ அதே நேரம் சியோஜனும் அதை கவனிக்கிறா. அவள் ஜங்குக்கை பார்த்து மெதுவா, ஜங்குக் என்ன சியோஜன், நீ என்னை டேட் பண்ணுற மாதிரி நடிக்கிறேன்னு எனக்கு தெரியும், ஆனால் உன் பார்வை மட்டும் எப்போவுமே அவகிட்ட தான் இருக்குது. அப்போது ஜங்குக் உடனே, அது டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே, நான் அது ஃபைனலாக பார்க்கல, அவள் பண்ணுற அந்த அசைன்மெண்ட்டை தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி, நான் எதையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அப்படின்னு சியோஜன்னு சொல்கிறா. அவள் அமைதியாக அந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணுறா. ஜங்குக் மட்டும் வயனே பார்த்துக்கிட்டு இருக்கான். அது அவனுக்கே புரியல, அவன் ஏன் இப்படி பார்த்துட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி. இப்போது ப்ராஜெக்ட் ஒர்க் முடிஞ்சதும் எல்லோரும் வெளில போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மிஞ்சி ஃபைல்ஸ் எடுத்துகிட்ருக்கா. வயன் நீ வா நம்ம லைப்ரரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறா. வயனும் எழுந்திருக்கிறா. அவள் எழுந்திரிச்சதுமே அவளோட பென் கீழே விழுது. அதை அவள் எடுக்க குனிறா. அதே நேரம் ஜங்குக்கும் அதை எடுக்க குனிறான். 2 பேரோட ஹேண்ட்ஸும் ஒரே நேரத்தில் பெண்ணை தொடுது. வயனுடனே கையை பின்னாடி எடுத்துக்கிட்டா. சாரி சீனியர் அப்படின்னு சொல்கிறா. ஜங்குக்கும் அந்த பெண்ணை எடுத்து அவகிட்ட கொடுக்குறான். எதுக்கு எப்போ பார்த்தாலும் சாரி சொல்லிட்டே இருக்க, இது ஒரு விஷயம்னு இதுக்கு நீ சாரி சொல்கிறியா? அது நீங்கள் கோவப்படுவீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஜங்குக் கொஞ்சம் நேரம் அமைதியாகிட்டான். அவளை பற்றி உண்மையாக இப்படி இந்தளவுக்கு பயப்படுறா அப்படிங்கிறத அவன் ஃபீல் பண்ணுறான். ஆனால் உடனே அவனோட எக்ஸ்ப்ரெஷன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டான். சரி போ அப்படின்னு சொல்கிறான். வயன் அண்ட் மிஞ்சி 2 பேரும் அங்கேருந்து போயிட்டாங்க. இப்போ காலேஜ் காரிடாரில் வயன் மிஞ்சி 2 பேரும் நடந்துட்டுருக்காங்க. திடீர்னு வயனோட புக்ஸ் எல்லாம் ஸ்லிப் ஆகி கீழே விழுது. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஓடி வந்து அதை எடுத்து கொடுக்குறான். இந்தாங்க. தேங்க்யூ. நீங்கள் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் தானே? நான் உங்கள் ப்ரெசன்டேஷன் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போது வயனும் ஸ்மைல் பண்ணிட்டே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. தூரத்துலேருந்து இது எல்லாத்தையும் ஜங்குக் பார்த்துட்ருக்கான். அவனோட ஃபேஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. சியோஜன் உடனே அவன் பக்கத்தில் வந்து நிற்கிறா. கேனா, என்ன நீ அவளை பார்த்துட்ருக்க? நான் ஒன்றும் பார்க்கல. அப்படியா? அப்போது அந்த பையன் வயன்கிட்ட பேசுகிறத பார்த்து உனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது? எனக்கு கோவம் வரல, உன் ஃபேஸ் வேறு மாதிரி சொல்லுது. உன்னோட பதில் உன் ஃபேஸில் தெரியல அப்படின்னு அவள் சொல்கிறா. ஜங்குக் அதுக்கு பதில் சொல்லாமல அங்கேருந்து போயிட்டான். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் அண்ட் சியோஜின் 2 பேரும் காலேஜ்குள்ளே ஒன்றா வராங்க. இப்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸு அவனை சுற்றி வந்துட்டு நிற்கிறாங்க.
ஜங்குக் சொல்லு, நீங்கள் 2 பேரும் இப்போது அஃபிஷியலாக கப்புள்ஸா? அப்போ ஜங்குக்கும் மேபி. அப்போது இன்றைக்கி எங்களுக்கு ட்ரீட் இருக்குது. எல்லோரும் சிரிக்கிறாங்க. அதே நேரம் வயனும் அங்கே வரா. அவள் ஜங்குக்கை பார்த்ததும் அவளோட பார்வையை திருப்பிக்கிட்டா. ஜங்குக்கு அதை கவனிக்கிறான். அவன் சியோஜினை பார்க்குறான், அதுக்கப்புறம் வயனை பார்க்குறான். திடீர்னு அவனுக்குள்ளே ஒரு தாட், அவள் என்னை அவாய்ட் பண்ணுறாளா அப்படின்னு. அந்த எண்ணம் அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அவளை அவாய்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது அவனால் நினச்சி கூட பார்க்க முடியல. இப்போது கிளாஸ் ரூமில் ப்ரொஃபஸர் வர்றதுக்கு முன்னாடியே ஜங்குக் வயனோட டெஸ்க்குக்கு போகிறான். ஹே ஜூனியர், எழுந்திரி அப்படின்னு சொல்கிறான். அப்போது வயனும் எழுந்திருக்கிறா. சொல்லுங்கள் சீனியர். நேற்று ப்ராஜெக்ட் பண்ணோமே, அந்த ஃபைலுங்க அது மெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன் உன்னால் அதை வச்சுக்க முடியாதா? நீ தான் அதை ஹேண்டில் பண்ணணும், புரிஞ்சுதா? சரி சீனியர், போய் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறா. இப்போ அவளும் அந்த ஃபைல் எடுக்க போகிறா. ஜங்குக் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவள் திரும்பி வந்ததும் ஃபைலை வாங்கிக்கிட்டான். குட் அப்படின்னு சொல்கிறான். வயன் ஆச்சரியமாக பார்க்குறா. அவன் அகெயின் வழக்கமான அந்த கோல்டு எக்ஸ்ப்ரெஷனுக்கு போயிட்டான். டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், நான் உன்னை ப்ரைஸ் பண்ணல, இது ஒரு சாதாரண விஷயந்தான், அப்படியே ஷாக் ஆகாத அப்படின்னு சொல்கிறான். அப்போ வயன் மெதுவாக, இல்லை நான் எதுவும் நினைக்கல. அந்த பதில் ஜங்குக்கு அவனே எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் ஹர்ட் ஆகுது லைட்டாக. அவன் அவளை பார்க்குறான். வாட் எவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். இப்போது ஈவினிங் கிளாஸ் ரூமே எம்டியாக இருக்குது. வயன் அவளோட பேக் எடுக்க போகிறா. அப்போது கிளாஸ் ரூமுக்கு போயிட்டா. அங்கே ஜங்குக் மட்டும் இருக்கான். அவனை பார்த்ததும் கதவுக்கிட்டே நிற்கிறா. உள்ளவா அப்படின்னு ஜங்குக் கூப்பிட்றான். வயனும் மெதுவாக உள்ளே போகிறா. நம்ம வீட்டில் நடக்கிறதெல்லாம் காலேஜுக்கு கொண்டு வராத, புரியுதா? நான் எதுவுமே சொல்லலையே. ஐ நோ, நீ மிம்ஜே கிட்ட சொல்லிட்ட அப்படிங்கிறது ஐ நோ அப்படிங்கிறது உனக்கும் தெரியும் இல்லையா? அப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம், நீ என்னை அவாய்ட் பண்ணுறியா? நீங்கள் தானே என்னை அவாய்ட் பண்ண சொன்னீங்க. காலேஜில் நீங்கள் எனக்கு சீனியர், வீட்டில் அப்படின்னு அவள் அந்த வேர்டை ஸ்டாப் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் ஜங்குக் அவளை பார்க்குறான். நம்ம மேரேஜ் உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதனால் நான் உங்கள் லைஃப்பில் இன்டர்ஃபியர் பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஜங்குக்கு அந்த வார்த்தைலாம் ஒரு மாதிரி அவனோட மனசை ஹர்ட் பண்ணுது. அவன் எதுவுமே சொல்லலை. வயன் பேக் எடுத்துகிட்டு வெளில போயிட்டா. டோர் க்ளோஸ் ஆனதும் ஜங்குக் தனியாக நிற்கிறான். அவன் மனசில் ஒரு கேள்வி தான், அவள் என்னை விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது எனக்கு ஏன் வலிக்குது, எனக்கு ஏன் அது பிடிக்கலை அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணுறான். அவன் ஃபர்ஸ்ட் டைமாக அவனுக்கு ஒரு விஷயம் ஃபீல் ஆகுது. வயனை ஹர்ட் பண்ணுறது அவனுக்கு ஈஸி தான், ஆனால் வயன் அவனை கண்டுக்காமல் இருக்கிறதும் அவனை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறதும் அவனுக்கு பிடிக்கல. இப்போது ஜங்குக் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சியோஜின் எல்லோரும் சேர்ந்து அவங்க ஒரு பார்ட்டி மாதிரி போகிறாங்க. எஸ், மார்னிங் அவனோட ஃப்ரெண்டு கேட்டிருந்தா இல்லையா ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்காக போகிறாங்க. இப்போது இங்கே வயன் வந்து அவள் எப்போதும் போல் வீட்டுக்கு போயிட்டா. இங்கே பார்ட்டியில் என்ன நடக்குது அப்படின்னா, சியோஜின் ஜங்குக்கை நல்லா ட்ரிங்க் பண்ண வைக்கிறா. ஸோ ட்ரிங்க் பண்ணதுக்கப்புறமா அவகிட்டேருந்து பேசி ஏதாவது விஷயம் வாங்க முடியுதா அப்படின்ற மாதிரி பார்க்குறா. ஸோ இப்போ சியோஜின் தான் ஜங்குக்கிட்ட, ஆமாம் ஜங்குக், வயனை ஏன் இப்போலாம் நீ கேர் பண்ணுற மாதிரி இருக்குது? கேர் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? அவளை நான் கேர் பண்ணி தானே ஆகணும். அதான் எதுக்கு நீ கேர் பண்ணுறன்னு கேட்குறேன். அதுவா, சொல்ல மாட்டேன், அது ரகசியம், உன்கிட்டலாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போது ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸும் சியோஜனுக்கு சப்போர்ட்டாக, இங்கே பாரு ஜங்குக், விஷயத்த சொல்லு, எங்ககிட்ட கூட சொல்ல மாட்டியா, அப்புறம் என்னடா ஃப்ரெண்ட்ஷிப்பு? டேய் மச்சான் ப்ளீஸ்டா, நீங்கள் அப்படியெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு அது இதுன்னு சொல்லி நீங்கள் என்கிட்டேருந்து வாங்க பார்க்காதீங்கடா, நான் சொல்ல மாட்டேன், ரகசியம். என்னடா பெரிய ரகசியம்? ஃப்ரெண்ட்ஷிப்பை விட எனக்கு ரகசியம் பெரிய விஷயமா? அது வயன் உன்னோட ஐயோ எனக்கு அதே வெக்கமாக வருது. டேய் சொல்கிறா சும்மா. சொல்கிறேன் வில்லியம்ஸ், அது வயன் என்னோட ஒய்ஃபு.
ஒய்ஃபா? என்ன அப்படி வயனை லவ் பண்ணுறியா? லவ் இப்போ தான் பண்ணுறேன். ஆனால் எங்களுக்கு கல்யாணமாகி 5 6 ஐயோ எத்தனை மாதம் ஆகுதுன்னு மறந்து போச்சு. ஆனால் 5 மாதம் ஆகுது தெரியுமா? அவளை எனக்கு ஆரம்பத்தில் பிடிக்கவே இல்லை. ஏன்டா கல்யாணம் பண்ணணுன்னு தான் இருந்துச்சு. ஏன்னா அவள் ஒரு பொய்யை என்கிட்ட சொல்லியிருக்கா. என்கிட்ட மட்டும் இல்லை, நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு பொய் சொல்லியிருக்கா. என்ன பொய் சொன்னா? அது அசிஜின், அவள் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்டுன்னு தானே நம்மக்கிட்ட சொன்னா. ஆனால் அவள் ஒரு பில்லியனர் ஃபேமிலி தெரியுமா? அவங்க அப்பா இந்தியாவில் ரொம்ப பெரிய ஆள். இங்கே எப்படி எங்கள் அப்பாவோ அவங்க ஊருக்கு அவங்க அப்பா. ஆனால் அவளுக்கு அவங்க அப்பா மூலமாக மேலே வர்றது பிடிக்கலையாம். அதுதான் அவள் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறாள். அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அதை கேட்டதும் சியூஜன் ரொம்ப ஷாக் ஆகுறா. என்ன சொல்கிறீங்க ஜேகே? அப்படின்னா அவள் பில்லியனர் ஃபேமிலியா? ஆமாம், அதுதான் அவங்க அப்பாவும் எங்கள் அப்பாவும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போவே என் பொண்டாட்டி. அவளை எனக்கே தெரியாமல் நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் அவளை நான் எப்போ பார்த்தாலும் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் என் பொண்டாட்டியை பார்க்க போகணும். இப்போ நீங்கள் ரொம்ப நேரம் என் பொண்டாட்டியை பற்றி பேசிட்டீங்க. நான் போய் என் பொண்டாட்டியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். இந்த சைடு வீட்டில் பார்த்தா இங்கே வயன் ரொம்ப நேரமாக அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இங்கே ஜங்குக் கிளம்புனதுக்கப்புறமா அங்கே அந்த சியூஜன் அண்ட் வில்லியம்ஸ், ஜேம்ஸ் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட்லி அங்கே ரயானும் அங்கே தான் பக்கத்தில் ஜங்குக் பேசின அத்தனை கான்வர்சேஷனும் கேட்டுட்டு அவனும் ட்ரிங்க் பண்ணுறதுக்காக அன்றைக்கி அங்கே வந்திருக்கான். அவன் அந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையும் கேட்டுட்டான். ஸோ சியூஜன் அண்ட் ஜேம்ஸ் வில்லியம்ஸ் இவங்க 3 பேருமே வயனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ரயன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவங்க கூட அந்த கேங்கில் போய் அவன் ஜாயின் பண்ணிக்கிறான். என்ன நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க? அவளை அடிக்கிறதுனாலையும் புள்ளி பண்ணுறதுனாலையும் அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்களா? அவன் சொல்கிறத கேட்டால் அவங்க 2 பேருமே இன்னும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அவன் எப்படியும் இவ்வளோ பணக்காரனாக இருக்கான். அப்போது அவன் கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷ்ஷான பொண்ணை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். நம்ம ஏன் வயனோட ஃப்ரெஷ்னஸை காலி பண்ணக்கூடாது? என்ன சொல்கிற ரயன்? அது எப்படி? அது ஏதாவது பெரிய பிரச்சனையாயிரும். என்ன பிரச்சனையாக போகுது? இந்த மாதிரி விஷயம்லாம் பொண்ணுங்க வெளியில் கூட சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அசிங்கம் அது இதுன்னுட்டு அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க. அதனால் நமக்கு இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ் அண்ட் வில்லியம்ஸை பார்க்குறான். அப்போது வில்லியம்ஸ், எனக்கு என்னமோ இது சரியாக படலை. இது ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி இருக்கு நீ பேசுகிறது. அட என்ன வில்லியம்ஸ், அவ்வளோ பயந்தாங்களையா நீ ஃபயனை பார்த்துருக்கியா? அவள் ஸ்ட்ரக்சரை பார்த்துருக்கியா? நீ தான் ஜங்கு கூடவே சுற்றுறியே. அவனுக்கு வயனை பிடிக்காது அப்படின்னு நினச்சிட்டு நீயும் வயனை வெறுத்துட்டு இருந்த. அவளை கண்டுக்க கூட மாட்டீங்க 2 பேரும். ஆனால் அவள் தனி அழகு தெரியுமா? நம்ம காலேஜில் நம்ம சியூஜன் தான் பெரிய அழகுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் சியூஜனை தாண்டி அவள் இருக்கா. என்ன சியூஜன், உனக்கு போட்டிக்கு ஒருத்தி இருக்கா, அவளை காலி பண்ணணும்னு உனக்கு தோணலை? அப்போது அவன் இந்த மாதிரியெல்லாம் பேசி சியூஜன் அண்ட் ஜேம்ஸ் வில்லியம்ஸ் அவங்களோட மைண்டெல்லாம் அவன் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். ஓகே, இப்போது இந்த சைட் பார்த்தா வீட்டில் வயன் 12 மணி வரைக்குமே ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப நேரம் ஜேகேக்காக வெயிட் பண்ணி அங்கே டைனிங் டேபிள்லேயே தூங்கிடுறா. அப்போது காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. போய் டோர் ஓப்பன் பண்ணால் ஜேகே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். ஹே வயன், உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்கா? அவன் உன்கிட்ட அப்படி பேசுகிறான்டி. அவன் செவத்தில் சாஞ்சிட்டு போதையில் உளறிட்டுருக்கான். அப்போ வயனும்
ஜேகே, என்ன நீங்கள் குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? உங்களுக்கு இந்த பழக்கம் வேறு இருக்கா? ஏய், ஆமாம் இருக்குது. இப்போ என்ன அதுக்கு என்ன? அப்படியே உனக்கு உத்தமந்தான் புருஷனாக வரணும்னு நினச்சிட்டு இருந்தியா? இங்கே பாரு வயன், உனக்கு நான் தான் புருஷன், புரியுதா? அப்படின்னு வயன்கிட்ட விரலை நீட்டி அவன் பேசிகிட்டே அப்படியே முன்னாடி வந்து விழுறான். அப்போது வயனும் டக்குன்னு தாங்கி பிடிச்சிக்கிறா. சேக்கே, சின்ன நீங்கள் இப்படி நிற்க கூட முடியாத அளவுக்கு குடிப்பீங்க? ஹேய், என்னை டச் பண்ணாத. நான் ஸ்டெடியாக இருக்கேன், என்னால் நிற்க முடியும். நீ தேவையில்லாமல் இதை சக்குன்னு என்னை வந்து டச் பண்ணாத. டச் பண்ண அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அப்போது வயனும் சரி ஓகே, நான் உங்களை டச் பண்ணல, நீங்களே நடந்து போங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஜேகேவும் எனக்கு என்ன, நான் நடப்பேன், நான் ஸ்டெடியாக நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ராஸாக போய் அப்படியே சோஃபாவில் விழுந்துட்டான். ஏய், எதுக்குடி என்னை தள்ளி விட்ட? என்னது, நான் தள்ளி விட்டேனா? நீங்கள் தான் போதையில் ஸ்டெடியாக போகிறேன்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக போகாமல் சாஞ்சு போய் விழுந்துட்டீங்க. நான் ஒன்றும் உங்களை தள்ளி விடல. ஏய், பொய் சொல்லாத. அவ்வளோதான்டி உனக்கு. என்ன அவ்வளோதான்? சின்ன அவ்வளோதான்? நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஓவராக பேசுகிறீங்க. அவ்வளோதான் ஜேகே உங்களுக்கு. என்னடி இன்னும் மிரட்டுற? நான் குதிச்சிருக்கேன்ட்டு எனக்கு எதுவும் ஞாபகம் இருக்காதுன்னு நீ மிரட்டுறியா? இங்கே பார்வையன், உன்னை அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு வயனோட ஐஸை பார்க்குறான். அவன் ஐஸை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த கண்ணு தான், ஏன்டி உன் கண் இவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு உன்னை பார்க்கும்போது எனக்கு உன் கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும் போல் இருக்குது. ஆனால் நான் உன்னை ஸ்டார்டிங்கில் புல்லி பண்ணிட்டேன். உன்னை ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்டுன்னு நினச்சி. நான் உன்னை புல்லி பண்ணுற ஐடியாலே இல்லை. எனக்கு ஒன்று பார்த்த செகண்டே புரிச்சிச்சு. ஆனால் நீ தான் என்கிட்ட திமிரா பேசி என்னோடய ஈகோவை டச் பண்ணிட்டடி. நான் உன்னை புல்லி பண்ணதுக்கு நீ தான் காரணம், புரிஞ்சுதா? என்ன ஜேகே பேசுகிறீங்க? என்ன பிடிச்சதா உங்களுக்கு? ஆமாண்டி பொண்டாட்டி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க. நீ ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ்னு என்கிட்ட போய் சொல்லிட்ட. அதான் உன்னை நான் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா என்னோடய உள்ளுக்குள்ளே. ஆனால் என்னால் எதையும் வெளில காட்ட முடியல. ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கே உன்னை கூட அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிட்ட வரான். அப்போது வயனும் ஜேகே, என்ன பண்ணுறீங்க, உட்காருங்க ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜேகேயோட ஹேண்டை பிடிச்சி அவனை உட்கார வைக்கிறா. பையன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன அது? போன வாரம் நான் குளிச்சுட்டு ரூமுக்குள்ளே வந்து சாரி கட்டினல்ல, நம்ம கோயிலுக்கு போகலான்னு கிளம்புனப்போ. ஆமாம், நான் சாரியில் தான் அன்னைக்கு வந்தேன். ஆனால் நீங்கள் ஏன் இப்போ அதை சொல்கிறீங்க? அப்போது நான் ரூமுக்குள்ளே என்னோட வாட்ச் எடுக்கலான்னு வந்தேன். ஆனால் நீ டோரை லாக்கே பண்ணலை, ரூம் டோரை. நானும் சரி நீ கிளம்பிடுப்பன்னு நினச்சி தான் வந்து நான் வாட்ச் எடுத்தேனா, அப்போ தான் நீ பாத்ரூம்லேருந்து வெளில வந்த. நான் சடனாக போயிட்டு கர்டன்ஸ்க்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டேன். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அப்போ நீ டவலோட வந்த. எவ்வளோ அழகாக இருந்த தெரியுமா? உன் ஸ்ட்ரக்சரை தான் நான் பார்த்தேன், சும்மா அழகாக இருந்த. எனக்கு ஒன்று அப்போவே ஓடி வந்து ஹக் பண்ணிக்கணும் போல் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, நான் தான் உன்கிட்ட கோவமாக இருக்கிற மாதிரி இருக்கனே. என்னால் சடனாக அந்த
விஷயத்துலேருந்து வெளில வர முடியல. என்னோட ஈகோ தட்டுச்சு. அப்படின்னா ஜேகே, நீங்கள் என்ன முழுசாக பார்த்துட்டிங்களா? ஆமாம், நான் பார்த்துட்டேன் அப்படின்னு அவன் ஷை ஆகிட்டு சிரிச்சுட்டே சொல்கிறான். அப்போ வயனும், ஜேகே என்ன பேசுகிறீங்க? இதெல்லாம் தப்பு ஜேகே. என்னடி தப்பு? சின்ன தப்பு. நீ என்னோட பொண்டாட்டி. நான் எப்படி வேணா உன்னை பார்ப்பேன். அதெல்லாம் இல்லை ஜேகே, என் பெர்மிஷன் எல்லாமே நான் பார்த்துருக்கீங்க. அது தப்பு தான். சரி, தப்பு தான். அப்போ நான் ஒத்துக்கிறேன். சாரி. ஆனால் எனக்கு ஒன்றா அப்படி பார்க்கணும் போல் ஆசையாக இருக்கே. இப்போது பர்மிஷன் கொடுக்குவியா அப்படின்னு அவன் குழந்த மாதிரி கேட்குறான். எனக்கு ஒன்றுமே புரியல. ஜேகே, என்ன கேட்டுட்ருக்கீங்க? புரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? ஆமாம், புரிஞ்சு தான் பேசுகிறேன். நான் புருஷன் தானடி. நமக்கு கல்யாணமாகி 5 months ஆகுது. ஆனால் இன்னும் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. வயன், இங்கே பாரு, ஐ லவ் யூ வயன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் வயன். நீ என்கிட்ட ஃபர்ஸ்ட் டே திமிரா நடந்துட்டதும் அதுக்கப்புறம் என்கிட்ட போய் சொன்னதும் தான் எனக்கு மேலே கோவம்டி. அதுக்காக காலேஜில் என்ன எவ்வளோ புள்ளி பண்ணியிருக்கீங்க. ஐம் சாரிடி, நான் புள்ளி பண்ணது தப்பு தான். இல்லை ஜேகே, நீங்கள் புள்ளி பண்ணது மட்டும் இல்லை, நீங்கள் என்கிட்ட க்ளோஸ் ஆகிடுவீங்களோன்னு அந்த சியூஜனும் என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்தினா தெரியுமா அன்னைக்கு? வயன், எனக்கு அந்த விஷயம் தெரியும். நான் அவகிட்ட சண்டை போடலான்னு தான் போனேன். அப்போது அவள் தான் என்னென்னமோ சொல்லி என்னை மைண்டு மாற்றிட்டா. அவகிட்ட நான் சண்டையே போடலை. எனக்கு அவகிட்ட சண்டை போடணும்னு இருந்துச்சு, ஆனால் நான் சண்டையே போடலை தெரியுமா அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் எனக்காக நீங்கள் சண்டை போட்டிருக்கலாம்ல. அட்லீஸ்ட் நீங்கள் என்னை ஒரு ஹியூமன் பீயிங்காவது நினச்சி எனக்காக நீங்கள் அவகிட்ட சண்டை போட்டிருக்கலாம்ல. ஐம் சாரி வயன். உனக்கு என்ன, நான் அவள் கூட சண்டை போடணும் தானே? நான் நாளைக்கே அவளை என்னன்னு கேட்குறேன், நீ பாரு. ஒன்றும் வேணாம் ஜேகே, நீங்கள் எனக்காக இந்த மாதிரி சீப்பாலாம் பண்ண வேண்டாம். சீப்பா? பொண்டாட்டி, உனக்காக நான் என்ன வேணா செய்கிறேன். நான் மேலே கோவத்தில் இருந்துட்டேன்டி. ஐம் சாரிடி. நீ என்கிட்ட பில்லியனர் இல்லைன்னு ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னது தப்பு தானேடி? தப்பு தானே? இங்கே பாரு, எனக்கு என்கிட்ட போய் சொன்னால் பிடிக்காது ஓயன். அதான் நான் அப்படி கோவமாக நடந்துட்டேன். சாரிடி அப்படின்னு அவன் குழந்த மாதிரி வந்து வயனோட செஸ் மேலே படுத்துக்கிறான். வயனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் இது வரைக்கும் அவளை டச்சே பண்ணதில்லை. ஸோ இப்போ அவன் இவ்வளோ க்ளோஸாக இருக்கவும் அவளுக்கு மாதிரி நர்வஸ் ஆகுது. ஜேகே என்ன பண்ணுறீங்க? எழுந்துறீங்க. நீ என்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்லு. நான் கண்டிப்பாக நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து யோசிச்சுன்னா கேள்வி கேட்பேன். புரியுதா? ஆமாம், நல்லா கேள்வி கேட்டீங்க. போங்க. அவளை தானே டேட்டிங் பண்ணிட்டு சுற்றிட்டுருக்கீங்க. பொண்டாட்டி இருக்குன்னு தெரிஞ்சும் நீங்கள் அவளை டேட்டிங் பண்ணிட்டு சுற்றுறீங்கல்ல. டேட்டிங்கா? ஐயோ, அது நீ நம்பிட்டியா? அது சும்மா ஒன்றா ஜெல்லஸ் ஆக்கணுன்னு தான் நான் பண்ணேன். அது மட்டும் இல்லை, காலேஜில் நீயும் நானும் நம்ம கப்பல்ஸ்ன்னு எல்லோரும் சந்தேகப்படுறாங்க. அந்த டவுட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும்ல. அதான் வயன் அப்படியே அவளை டேட் பண்ணுற மாதிரி நடித்தேன். அப்போது உனக்கும் ஜெல்லஸ் ஆகும், காலேஜில் இருக்கவங்களுக்கும் நம்ம மேலே சந்தேகம் வராதுல்ல. எப்படி ஒரு கல்லில் 2 மாங்காய் அப்படின்னு சொல்கிறான். வயனும் சரி போங்க, நகருங்க, என்னை விட்டு போங்க, நான் போகிறேன்
அப்படின்னு சொல்லி அவள் அங்கேருந்து எந்திரிக்கிறா. அப்போது ஜேகேவும் அவளோட ஹேண்டை பிடிச்சிட்டு தட்டு மாதிரி அவளை பேக் வழியாக அவளை ஹக் பண்ணிக்கிறான். அவளோட இடுப்பை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறான். ஃபயன், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. சின்ன ரூமுக்கு நீ கூட்டிகிட்டு போறியா? எனக்கு தலை சுற்றுது வயன் அப்படின்னு சொல்கிறான். வயனும், என்ன சாப்பிட்லையா அப்போ நீங்கள்? அது சாப்பிடலை, வேணாம், எனக்கு வாமிட் வரும். அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, சிக்கன் தான் வச்சுருக்கேன், வந்து ஒரு வாயாச்சும் சாப்பிடுங்க, அப்போ தான் சரியாகும், உங்களுக்கு இந்த டிசீனஸ் போகும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஜேகேவை கூட்டிகிட்டு வந்து டைனிங் டேபிளில் உட்கார வச்சு அவள் ஜேகேக்கு ஊட்டி விடுறா. அவனும் சாப்பிட்டுட்டே, நீ சாப்பிட்டியா ஓயன் அப்படின்னு கேட்குறான். ஃபர்ஸ்ட் டைமாக அவன் நீ சாப்பிட்டியான்னு கேட்குறான். அவளுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. நான் இன்னும் சாப்பிடல, நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்றேன், எனக்கு பசி இல்லை. என்ன சொல்கிற, பசிக்கலையா? மணி பாரு 12 ஆயிடுச்சு, இன்னும் சாப்பிட்லன்னா எப்படி? இந்த பொண்டாட்டி நான் உனக்கு ஊற்றி விட்டேன், நீ எனக்கு ஊற்றி விடு அப்படின்னு சொல்லிட்டு வயனுக்கு அவன் ஃபீட் பண்ணுறான். ஒரு 2-3 வாய் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வாய் ஃபீட் பண்ணுறான். அப்போது ஜேகே வயனோட லிப்ஸே பார்த்துட்ருக்கான், வயன் சாப்பிட்றது அந்த மாதிரி. அண்ட் வயனும் ஜேகேக்கு ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கா. இப்போது அகெயின் ஒரு வாய் அவன் வயனுக்கு ஊட்டும்போது அவளோட லிப்ஸை அவன் வேணும்னே ரப் பண்ணுறான். அப்போது வயன், ஜேகே என்ன பண்ணுறீங்க, கையெடுங்க அப்படின்னு சொல்கிறா. அது சாப்பாடு உள்ளே போயிடுச்சான்னு பார்த்தேன், லிப்ஸுக்குள்ளே போயிடுச்சான்னு தான் பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. பார்த்துட்டிங்கல்ல, கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாப்பிட்டுட்ருக்கா. அவன் வயனோட லிப்ஸே ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்கான். அவன் கொஞ்சம் நேரத்துலையே வயன்கிட்ட போயிட்டு அவள் லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக ஒரு சின்ன கிஸ் பண்ணுறான். வயனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. சிக்கே, என்ன பண்ணுறீங்க? வயன், ஐ லவ் யூ. நீ என்ன லவ் பண்ணலையா? உனக்கு என்ன பிடிக்கலையா? அது எனக்கு உங்களை பிடிக்கலை, நகருங்க அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அகெயின் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வயனும் ஜேகேவை ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறா. அப்போது ஜேகே வயனோட நெக்கை சுற்றி அவன் கையை பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஜேகே, கையெடுங்க, நான் தூங்கணும், எனக்கு தூக்கம் வருது. தூங்கலாம், இங்கே வந்து தூங்கு, என் பக்கத்தில் தூங்கு, என்னை ஹக் பண்ணிவிட்டு தூங்கு, ஜஸ்ட் மேலே படுத்து தூங்கு. எனக்கும் எல்லா மேரிட் கப்பிள்ஸ் மாதிரி இருக்கணும்னு ஆசையாக இருக்குது வயன். ஜேகே, அதெல்லாம் ஒன்று வேணாம், விடுங்க வயன், வாடி ப்ளீஸ் 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 அப்படின்னு அவன் ரொம்ப கெஞ்சுறான். ஸோ வயனும் ஜேகே பக்கத்தில் போய் படுத்துக்கிறா. அதுக்கப்புறம் ஜேகே அவளோட நெக்கை ஹோல்ட் பண்ணி கிட்ட இழுத்து அவனோட செஸ்ட் மேலே படுக்க வச்சுக்கிறான். இப்போது வயனுக்கு ஜேகேயோட ஹார்ட் பீட் சவுண்ட் ரொம்ப நல்லாவே கேட்குது. அவளும் ஜேகேவை நிமிர்ந்து பார்க்குறா. ஜேகே, என்ன வயன், நீங்கள் என்ன நிஜமாக லவ் பண்ணுறீங்களா? ஆமாம். இதை நீங்கள் போதை தெளிஞ்சதுக்கப்புறமும் சொல்வீங்களா? சொல்கிறேன் பொண்டாட்டி, உனக்கும் நான் லவ் யூ சொல்லாமல் வேறு யார் சொல்லுவா, சொல்லு. இப்போது ஜங்கு கிட்ட வயன், இங்கே பாருங்கள் ஜேகே, அமைதியாக தூங்குங்க, நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்க அது இதுன்னு இப்போ நீங்கள் போதையில் தான் சொல்லிகிட்ருக்கீங்க, ஆனால் நாளைக்கு எல்லாத்தையும் மறந்துடுவீங்க, எனக்கு அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ப்ளீஸ் வேண்டாம், அமைதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட மவுத்து ஐஸ் எல்லாம் அவள் க்ளோஸ் பண்ணி விடுறா. அவன் பட்டுக்கு உளறிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே 2 பேருமே தூங்கிடுறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் வயன் தான் ஃபர்ஸ்ட் எழுந்திருக்கிறா. ஸோ அவள் டக்குன்னு அவள் காலேஜுக்கு கிளம்புறதுக்காக அவள் போயிடுறா. அண்ட் ஆல்சோ பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ண போயிருக்கா. இப்போது ஜங்கு மெதுவாக எழுந்திருக்கிறான். தலையை வலிக்குதுடா, என்னத்தை அப்படி ஊற்றி கொடுத்தாங்களோ, இந்த வலி வலிக்குது, சே, நேற்று என்ன நடந்ததுன்றது கூட ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை பிடிச்சிட்டே ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி வரான். அப்போ வயனும், ஜேகே இந்தாங்க காஃபி
அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. ஜங்குக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிகாஸ் அவள் எப்போவுமே சீனியர்னு தான் கூப்பிடுவாள். ஈவன் வீட்டில் கூட அவள் சீனியர்னு தான் கூப்பிடுவாள். ஸோ ஜங்குக்கும் ஜேகேவா அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த கப்பை வாங்கி குடிச்சிட்ருக்கான். அவன் எந்த குறையுமே சொல்ல, அவன் பாட்டு சைலண்டாக குடிச்சிட்டு அவன் டிவி பார்த்துட்ருக்கான். இப்போது வயனும் காலேஜுக்கு ரெடியாகி அவளும் கிளம்பி போயிட்டா. ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக்கும் பொறுமையாக எழுந்துச்சி கிளம்பி அவனும் போயிட்டான். இப்போது இன்சைட் காலேஜில் என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாம் எப்போதும் போல் வழக்கமாக கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அண்ட் ஆல்சோ அவங்க நோட்ஸ் எடுக்கிறது, லைப்ரரி போகிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது காலேஜும் முடியுது. இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, வயன் அவளும் மிஞ்சியும் 2 பேருமே லைப்ரரியில் ரொம்ப நேரம் வரைக்கும் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க அவங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக. ஸோ 2 பேருமே நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது மிஞ்சி, டைம் ஆகிடுச்சிரி, அந்த வார்டன் என்னை பிரித்து எடுத்துருவா, நான் மட்டும் போல உள்ளே அலோவ் பண்ண மாட்டா, ஆல்ரெடி அவளுக்கும் எனக்கும் இப்போல்லாம் வர ஆகவே மாட்டேதுரி, நான் போகிறேன் வயன், நீ நோட்ஸ் ஏதாவது எடுக்க வேண்டியது இருக்குன்னா எடுத்து முடிஞ்சால் எடு, இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், என்ன நீ போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்காத செல்லம், சீக்கிரம் கிளம்பு. சரி மிஞ்சி, நீ பார்த்துப்போ, அந்த வார்டன் ஏதாவது சொல்ல போகிறாங்க. ஆமாம், எனக்கு இப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது, நீ கொஞ்ச நாளில் ஹாஸ்டல் வந்துடுவேன்னு சொன்ன, ஆனால் இன்னமும் ஜேகே கூடவே இருக்க. அது அத்தை எங்கள் கூடவே இருக்காங்க மிஞ்சி, அதனால தான். மாமா மட்டும்தான் தனியாக போனாங்களே தவிர அத்தை எங்கள் கூடவே இருக்காங்க. ஸோ நான் ஹாஸ்டல் வந்தேன்னா அத்தைக்கு சந்தேகம் வரும்ல, அதனால தான் நான் வரல. சரிடி, எனக்கு ஆனால் நீ இல்லாமல் ரொம்ப போர் அடிக்குது, மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக ஹக் பண்ணிவிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறா. இப்போது வயனும் அவள் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கா. அப்போது ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு, அவள் டைமை கவனிக்கவே இல்லை. ஸோ காலேஜில் யாருமே இல்லை, எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஈவன் ஜங்கு கூட கிளம்பிட்டான், அவன் வீட்டுக்கே போயிட்டான். இப்போது டைம் வந்து ஒரு 6:30 அந்த மாதிரி ஆகுது. அவள் அப்போ தான் டைமே பார்க்குறா. ஐயோ, மணி என்ன 6:30 ஆகிடுச்சு, எவ்வளோ நேரம் உனக்கு அறிவே இல்லை வயன், அப்படி என்ன உனக்கு புக்கை பார்த்துட்ருக்க, நீ கிளாக்கை பார்த்துருக்கலாம் ஆல்ரெடி. ஐயோ, எல்லோரும் போயிருப்பாங்க, ஜேகே ஏதாவது சொல்லுவாரா? இல்லை எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு அவள் அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்த இடத்துல வச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு திரும்பும்போது பார்த்தா அந்த லைப்ரரியில் யாருமே இல்லை. அப்போது சியோஜன் அண்ட் ஜேம்ஸ், வில்லியம்ஸ் அண்ட் ரயான் 4 பேரும் வராங்க. அப்போ சியோஜன் கூப்பிட்றா, வயன் என்ன பண்ணுற செல்லம் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்கிறா. அப்போது வயனும் டர்ன் பண்ணி பார்த்தா சியோஜன் அண்ட் அந்த மற்ற 3 பேர் எல்லோரும் நிற்கிறாங்க. அப்போ அவள், சியோஜன் நல்ல வேலை நீயாவது இங்கே இருக்கியா, நான் கூட யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், லாக் பண்ணிட்டு போயிருப்பாங்களோன்னு நினச்சேன், நல்ல வேலை நீ இருக்க அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போது சியோஜன், என்னடி என்னை பார்த்து இவ்வளோ சந்தோஷப்படுற, இந்த திருடன் கையிலேயே கொத்து சாவியை கொடுக்குற மாதிரி அப்படிலாம் இருக்குது, ரொம்ப சந்தோஷப்படுறியே. இங்கே பாரு, நீ ஒரு ஸ்வீட்டு ஒன்று சுற்றி இப்போது எறும்பு மொக்க போகுது அப்படின்னா அவள் லூஸ் மாதிரி புரியாத மாதிரி பேசிகிட்ருக்கா. அப்போ வயட் கன்ஃபியூஸ்டா, என்ன பேசிகிட்ருக்க நீ, என்ன சிச்சுவேஷன் சொல்ல வர, நான் கிளம்பணும், வா போகலாம், டைம் ஆகிடுச்சுல, உங்கள் வீட்லேயும் ஏதாவது சொல்ல போகிறாங்க. சுச்சோ, உனக்கு எதுவுமே புரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரயான் வரான். என்ன ரயான், என்ன பேசிகிட்ருக்கீங்க? அதாவது உனக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம்ஸ் கேட்குறான். அது மேரேஜா, அதெல்லாம் இல்லையே. ஹே நிறுத்து, எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு ஜேம்ஸ் சொல்கிறான். எவ்வளோ நாள் ஆகுது அதை மட்டும் சொல்லு. அது 6 months ஆகுது. ஹோ, 6 months ஆகுதா? உன்னால தான்டி, உன்னால தான் எனக்கு ஜங்கு கிடைக்காம போனான். நீ எல்லாம் பார்த்தாலே எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக வருது. உன்னை பார்த்தாலே அருவருப்பாக இருக்குடி அப்படின்ற மாதிரி அவளோட ஹேரை பிடிச்சிட்டு ரொம்ப அவளை ஹர்ட் பண்ணிகிட்ருக்கா. உன்னெல்லாம் எப்படி அவன் கல்யாணம் பண்ணிவிட்டு, பாவம் ரொம்ப கஷ்டம், அவனும் நீயும் லைஃப்பில் ஒன்று சேராமல் தானே இருக்கீங்க.
ம் இன்னும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணல போல இருக்கே அப்படின்ற மாதிரி சியூஜன் நக்கலாக பேசுகிறா. அப்போ வயனும் ப்ளீஸ் ப்ளீஸ் விட்ரு சியூஜன், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்களாம்? எதுக்காக இப்போது இப்படி வந்து ஜேகேக்கு தெரிஞ்சதுன்னா என்ன, அவனுக்கே ஒன்று பிடிக்காது தானே அப்படின்ற மாதிரி ரயான் வந்து சொல்கிறான். அப்போது வயனும் ரயான் நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற? ஜங்குக் அப்போவே உன்னை பற்றி சொன்னான், நான் தான் கேட்கல. ஆனால் நீ நிஜமாவே இப்போ எதுக்கு நீங்கள் 4 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? அதுவா வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சியூஜன் என்ன பண்ணுறான்னா வயனோட ஹேரை விட்டுட்டு சியூஜன் வீடியோ ரெக்கார்டர் ஆன் பண்ணிவிட்டு அவள் கொஞ்சம் தூரமாக போகிறா. அப்போது ரயான் அண்ட் ஜேம்ஸ் வில்லியம்ஸ் 3 பேருமே வயன்கிட்ட க்ளோஸாக வராங்க. என்ன பண்ண போகிறீங்க சியூஜன்? என்ன பண்ணிகிட்ருக்காங்க இவங்களாம்? நீ என்ன பண்ணுற? அது போக போக தெரியும் பாரு வயன் உனக்கே அப்படின்னு சியூஜன் சொல்கிறா. இப்போது ரயானும் வயனோட ஷோல்டரில் கை வைக்கிறா. அவள் தட்டி விடுறா. என்ன பண்ணுற? கையெடு, மேலே கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி அவள் கோவப்படுறா. அப்போது ஜேம்ஸ் அண்ட் வில்லியம்ஸ் 2 பேரும் வயனோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. அவள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறா. இப்போது இந்த சைட் பார்த்தா ஜங்குக் அவனுக்கு அங்கே என்ன நடக்குது அப்படின்றதுலாம் எதுவுமே தெரியல. ஸோ அவன் பட்டுக்கு வீட்டில் கேஷுவலாக இருக்கான். அப்போ தான் அவன் டைமை செக் பண்ணுறான். டைம் 6:30 ஆகுது. இன்னும் இவ்வளோ ஆளை காணும். மா என்னடா வயன் வந்துட்டாளா என்ன? அவள் எப்போவுமே அட்லீஸ்ட் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது அப்படின்னா கூட ஒரு 3:30 அந்த டைமுக்குலாம் வந்துடுவாடா. இப்போ என்ன மணி 6:30 ஆகுது, இன்னும் ஆளை காணும்? டேய், நீயும் அவ்வளோ ஒன்றா தானே படிக்கிறீங்க, நீ அவளை கூட்டிகிட்டு வந்தா என்ன? ஏன் அவளுக்காக வெயிட் பண்ணி உன்னால் கூட்டிகிட்டு வர முடியாதா? அங்கே ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவேன்? அவள் எப்போதும் வரவ தானேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். இப்போது 6:30 ஆகவும் தான் எனக்கு பயமாக இருக்குது. நீ அவளுக்கு கால் பண்ணி பாருமா அப்படின்னு சொல்லவும், ஏன் நீ கால் பண்ண முடியாதா? உன் பொண்டாட்டி தானே. எந்த நேரத்தில் என்னம்மா பேசிகிட்ருக்க? தயவு செஞ்சு அவளுக்கு கால் பண்ணுமா அப்படின்னு சொல்லவும் ஜங்குக்கோட அம்மாவும் வயனுக்கு கால் பண்ணுறாங்க. ஃபுல் ரிங் போதா, நான் எடுக்க மாட்டாடா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைட் பார்த்தா வயனோட ஃபோன் சைலண்ட்டில் இருக்குது. அதுவும் அவள் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தால அந்த இடத்துல இருக்குது. ஸோ அவள் அதை விட்டு கொஞ்சம் தூரமாக தள்ளி நிற்கிறதுனால அவளுக்கு அந்த ரிங் சவுண்டும் கேட்கல, கால் அட்டன் பண்ண முடியல. இப்போது ஜங்குக்கு ரொம்ப பதட்டமாக ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு என்னமோ சரியாக படல, நான் காலேஜுக்கு போகிறேன். அவள் வந்துடுவாடா. இல்லை, எனக்கு என்னமோ தப்பாக படுது, நான் காலேஜ் போகிறேன், அவளை நான் கையோடு கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கடகடன்னு அப்படியே இருந்த கேஷுவல்ஸ்லேயே அவன் அப்படியே கிளம்புறான். வண்டி எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக வரான். இங்கே வயன் வந்து ஒரு க்ராப் டாப் மேலே ஒரு ஓவர் கோட் அந்த மாதிரி ஒரு லுக்கில் தான் இருப்பாள். ஸோ இவன் ரேன் என்ன பண்ணுறான்னா மேலே இருக்கிற அந்த ஓவர் கோட்டை அவன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அவன் கழட்ட ட்ரை பண்ணுறான். அண்ட் ஆல்சோ அது அவன் 2 பேரும் இந்த சைடு கையை பிடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுமே அதை கழட்ட ட்ரை பண்ணும்போது அந்த ஓவர் கோட் கிளியவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க அதை 2 பார்ட்டாகவே கிழிச்சிட்டாங்க. அவள் கை வழியாக 2 சைட்லேருந்தும் இழுத்துட்டாங்க. ஸோ இப்போ அவள் வந்து ஜஸ்ட் அந்த உள்ளே போட்டிருக்கிற அந்த ஒரு க்ராப் டாப் அண்ட் பேண்ட்டோட அவள் இருக்கா. அந்த க்ராப் டாப்பும் எப்படின்னா ஸ்லீவ் வந்து குட்டியான ஸ்லீவாக இருக்கிற மாதிரி ஒரு க்ராப் டாப் தான் வேர் பண்ணியிருக்கா. ஸோ அதையுமே ரேன் வந்து அந்த டாப்ஸ் மேலே கை வைக்கிறான். அவள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறா. ரேன் வேணா ப்ளீஸ் விட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவள் வயன் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு அவள் காலால் ரயனை ஓங்கி உதச்சிடுறா. ஸோ அவன் வழியில் கீழே அவன் உருண்டுட்டான். டக்குன்னு ஜேம்ஸ் அண்ட் வில்லியம்ஸ் 2 பேருமே ஷாக் ஆகி இங்கே ரயனை பார்க்க வந்துட்டாங்க. ஸோ அந்த கேப்பில் அவள் வந்து அங்கேருந்து ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ இங்கே சியூஜனும் இவனை விட்டுட்டு அவளை போய் பிடிங்கடா, என்னடா இங்கே நின்றுட்டு அவனை என்னடா பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவனுங்க திரும்பி பார்த்தா வயன் ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ அவள் இந்த பில்லெல்லாம் போடுவாங்கள்ல புக்ஸுக்கு, அந்த ஆஃபீஸ் மாதிரி ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இருக்கும்ல, அந்த இடத்துல அவள் போய் ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்கா. ஸோ அங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த லைட்ஸ் வந்து ஆஃப் ஆகிருக்கு, டிம்மான வெளிச்சம் மட்டும்தான் அங்கே இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க தேடிட்டுருக்கானுங்க அவள் எங்கே போயிட்டா அப்படின்ற மாதிரி. வயன் மரியாதையாக வெளில வந்துரு,
நாங்கள் மட்டும் உன்னை கண்டுபிடிச்சோம், எங்கே கண்டுபிடிக்கிறோமோ அந்த இடத்துல உன்னை வச்சு செய்வோண்டி அப்படின்லாம் சொல்லி அவனுங்க கத்திட்டு வரானுங்க. வயன் வந்து மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துருக்கா. இப்போது அவள் ஜன்னல் வழியாக பார்த்தா ஜங்குக் வயனை தேடிட்டு போகிற மாதிரி அவள் பார்க்குறா. அவளால் ஜங்குக்கை கத்தி கூப்பிடவும் முடியல. பிகாஸ் அவன் உள்ளே வரதுக்குள்ளே இவனுங்க அவளை கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா இவ இருக்கிற அந்த பிளேஸ்க்கும் பேக் சைடில் அவனுங்க நிற்கிறானுங்க. ஐ மீன் அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் உள்ளர இவர் இருக்கா, அந்த டேபிளுக்கு உள் பக்கமாக அவள் நிற்கிறா, அவனுங்க வெளிப்பக்கமாக நிற்கிறானுங்க. ஸோ அவள் சைலண்ட்டாக இருக்கா, வாயை பொத்திட்டு ஜங்குக்கே பார்த்துட்டு அழுதுட்ருக்கா. இப்போது ஜங்குக்கும் அங்கே எங்கேன்னு தேடிட்டுருக்கான். இப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வயனை கண்டுபிடிச்சிடுறாங்க. ரயன் அண்ட் ஜேம்ஸ் வில்லியம்ஸ் 3 பேருமே சேர்ந்து வயனை கண்டுபிடிச்சிடுறாளுங்க. அவனுங்க 3 பேரும் சேர்ந்துட்டு வயனை ஹேரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கீழே தள்ளி விடுறாளுங்க. ஸோ வயனும் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, ப்ளீஸ் விட்டுருங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ரயன் ரயன் ப்ளீஸ், வில்லியம்ஸ் ஜேம்ஸ் ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ் இங்க ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவள் அவ்வளோ கெஞ்சுறா. இவனுங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் அவளை கிட்ட போயிட்டே இருக்கானுங்க. அவளும் லைக் அவள் படுத்து தானே இருக்கா. ஸோ அவள் லைட்டாக மூவ் பண்ணிகிட்டே பின்னாடி போயிட்டே இருக்கா. அவனுங்களும் முன்னாடி வந்துகிட்டே இருக்காளுங்க. சிவஜனும் இது ஒரு கொஞ்சம் கூட மனசாட்சியும் இல்லாமல் அவள் இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்ருக்கா. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே ரயன் என்ன பண்ணுறான்னா அகெயின் வயனோட ஷோல்டரில் கை வைக்க வரான். ஸோ அவன் கை வச்சு அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே அங்கே சவுண்ட் கேட்டு ஜங்குக்கு வந்துடுறான். இங்கே என்ன நடக்குது வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக வந்து அவனுங்க 3 பேருமே அவங்க 4 பேருக்குள்ளேயுமே சண்டை ஸ்டார்ட் ஆகுது. வில்லியம்ஸ் அண்ட் ஜேம்ஸ் 2 பேரும் சேர்ந்துட்டு ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சிக்கிறாங்க. ரயன் சிரிக்கிறான். என்னடா உன் அருமை பொண்டாட்டியை காப்பாற்ற வந்தியா? இங்கே பாரு, அவளை நாங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். எப்படியும் நீ அவளை இன்னும் யூஸ் பண்ணாமல் தானே எங்களுக்காக ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க. ஸோ நாங்கள் அந்த ஃப்ரெஷ்னஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நீ நிஜமாகவே அவளை லவ் பண்ணுற அப்படின்னா அப்புறம் நீ எடுத்துக்கோ. என்ன சொல்கிற? காதலுக்கு இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னா அவன் நக்கலாக பேசுகிறான். ஜங்கு காலால் எட்டி ஓங்கி உதச்சி அவனை கீழே தள்ளி விட்டுடுறான். இப்போது இந்த சைடு ஜேம்ஸ் அண்ட் வில்லியம்ஸை பார்த்துட்டு, சி நீங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாடா, உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா? ஒரு ஃப்ரெண்டோட ஒய்ஃப் நான் அன்றைக்கி குடிச்சிருந்தேன் தான், ஆனால் நான் என்ன பேசினேன் ஏதுன்னு எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. அவளை என் ஒய்ஃப்னு சொன்னதுக்கப்புறமும் மனசாட்சியே இல்லாமல் இப்படி உங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு சொன்னதுக்கே வெக்கமாக இருக்குடா எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனுங்களையும் அடித்து போடுறான். அப்போ சியோஜனை பார்த்துட்டு, என்ன சியோஜன் நீயும் பொண்ணு தானடி, நீ எல்லாம் பொம்பளை பிள்ளை தானா இல்லை வேறு ஏதாவதா? அவளும் ஒரு பொண்ணு தானடி, அவளை இப்படி ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை கொஞ்சம் கூட மனசாட்சியாக இல்லாமல் வீடியோ எடுத்துகிட்ருக்க. இதே மாதிரி ஒன்றாவது பண்ணி அதை வீடியோ எடுத்தாங்கன்னா உனக்கு எப்படி இருக்கும்? ஜங்குக், அது நீ அவளால் தான் என்னை விட்டு போயிட்ட. அவன் மட்டும் உன் லைஃப்பில் வராமல் இருந்திருந்தா நான் எப்படியாவது ஒன்று கரெக்ட் பண்ணி உன்னை நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜங்குக், உனக்கே தெரியும்ல. ஆமாம், லவ் மண்ணாங்கட்டி லவ். இங்கே பாரு, உண்மையிலே காதலிக்கிறவங்க அவங்க காதலிக்கிறவங்களோட சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்களே தவிர இப்படி ஏதாவது ஒன்று பண்ணி பறிச்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. உனக்கு இருக்கிறது லவ் இல்லை, என் மேலே லஸ்ட்டு, என்னை உனக்கு அடைஞ்சு தீரணுங்கிற வெறி. லவ்வுக்கும் அதுக்கும் முதல்ல வித்தியாசம் தெரிஞ்சுக்க. உன் ஃபோனை மரியாதையாக கொடு அப்படின்னு சொல்லவும் அவள் ஃபோனை பின்னாடி மறைச்சிக்கிறா. இல்லை முடியாது, ஹே குட்ரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கி பல்லாருன்னு அரைஞ்சி அவளோட ஃபோனை வாங்கி அவன் அந்த ஃபோனை சுக்குநூறாக உடச்சி போட்டுடுறான். ஸோ இங்கே இப்போ ஒயன்கிட்ட வந்துட்டு, ஃபயன்மா ஹெந்திரி நீ வா, என்னாச்சிரி? ஐயோ தலையில் என்ன இவ்வளோ ப்ளீட் ஆகுது? ஒயன், ஜங்குக் வந்துட்டியா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இவங்கெல்லாம் என்கிட்ட தப்பு நடந்துக்க பார்த்தாங்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்ட்ராங்காக ஹக் பண்ணிக்கிறா. அவளுக்கு இவங்க இந்த மாதிரி தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணும்போது அவளுக்கு சின்ன வயசில் அவள் ஃபேஸ் பண்ண அந்த சைல்டுஹுட் ட்ராமாலாம் ஞாபகம் வந்திருக்கும். ஸோ அவள் இப்போது ஜங்குக் காப்பாற்ற வந்ததுக்கப்புறமா ஜங்குக் மேலே அவளுக்கு அவளே அறியாமல் ஒரு தனி பாசம் வருது.
லைக் ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஜங்குக் அவளோட ஹேண்டை பிடிச்சப்பவே அவளுக்கு ஷிவர் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஜங்குக் கிட்டேயுமே அவளால் நார்மலாக இருந்திருக்க முடியாது. பட் இப்போ அவன் காப்பாற்றினதுக்கப்புறமா ஜங்குக் கிட்ட அவள் இந்த மாதிரி ஒரு நர்வஸாக அவள் ஃபீல் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு பாய் அப்படின்ற ஒருத்தனை அவள் போய் டச் பண்ணுறா அப்படின்னா அது ஜங்குக் தான். அவள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஹக் பண்ணியிருக்கா. அவளோட ஹக்கில் ஒரு பயம், அப்புறம் நம்மளை ஒருத்தவங்க காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிம்மதி அண்ட் லவ் எல்லாமே தெரியுது. ஜங்குக்கும் ஃபயன் ஒன்றும் இல்லை பயப்படாத, நான் வந்துட்டேன்ல, நம்ம உடனே இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 3 பேரையும் பார்த்து முறைச்சிட்டு அவன் அங்கேருந்து வயனை கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போது இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஜங்குக்கோட அம்மா வயனை பார்த்துட்டு, வயன் என்னாச்சு, ஏன் இவ்வளோ நேரம், என்னடா 6:30 அவளை கூப்பிட்றேன்னு போயிட்டு 8:30 வந்திருக்க, என்னடா ஆச்சு? வயன் நீ போகும்போது ட்ரெஸ்ஸு என்னடி, எங்க இதுக்கு மேலே போட்டிருந்த ட்ரெஸ்ஸை காணும்? அது ஒன்றும் இல்லை, நாங்கள் அது அப்படின்னு அவள் தயங்கிட்டு இருக்கா. அப்போ ஜங்குக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் பார்க் போகலான்னு கூப்பிட்டா, அதனால் பார்க்குக்கு போய் விளையாடிட்டு வரோம். அப்போது அங்கே ஒரு விளையாடுற இடத்துல அந்த ஓவர் கோட் மாட்டி கிழிஞ்சிருச்சு, அதனால அதை அங்கேயே டஸ்ட்பினில் போட்டு வந்துட்டோம், வேறு ஒன்றும் இல்லை, நீ பதட்டப்படாத. டேய் எருமை மாடு, அப்படின்னா ஃபோன் போட்டு சொல்ல மாட்டேன், நீ பாட்டுக்கு அந்த பிள்ளையை அழைச்சிட்டு போயிருக்க, நான் இங்கே பயந்துட்டுருக்கேன்ல, என் மருமவளுக்கு என்னாச்சோ ஏதோன்ட்டு. உனக்கெல்லாம் அறிவே இல்லை ஜங்குக், சே எப்படி தான் நீ இப்படி வளர்ந்துருக்கியோ தெரிலடா, நீ வயிற்றில் இருக்கும்போது நல்லா முந்திரி பாதாம் பிஸ்தம் தானடா சாப்பிட்டேன், உனக்கு ஏன்டா மூளையே வரல அப்படின்னு சொல்லி அவங்க அவனை திட்டிகிட்ருக்காங்க. அவனும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு வயனை கூட்டிட்டு ரூமுக்கு போயிடுறான். ஸோ இங்கே வயனை, இங்கே பாரு வயன், நீ போய் ஃப்ரெஷ் ஆகு, புரியுதா? இதை பற்றி இதுக்கப்புறம் நம்ம பேசவும் வேணாம், இதை பற்றி நீ நினைக்கவும் நினைக்காத. இங்கே பாரு வயன், எனக்கு நேற்று நைட் நான் உன்கிட்ட குடிச்சிட்டு வளர்னேன்னு தானே நினைக்கிறேன். சில்லடி, ஏதோ குடித்ததுனால தைரியம் வந்திருக்கு போல இருக்கு. உன்கிட்ட என் மனசில் இருந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உன்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் சியோஜின் உன்னை டீஸ் பண்ணப்போ, உன்னை புள்ளி பண்ணப்போவே நான் ஏதாவது பண்ணியிருக்கணும். ஆனால் நான் அப்போ ஒரு விஷயம் யோசித்தேன், அகெயின் உனக்கு இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. அப்படி நடக்குதுன்னா அந்த விஷயம் சீரியஸ் ஆகிறதுக்குள்ளே நான் அந்த இடத்துல வந்து உன்னை காப்பாற்றிடணும்னு நினச்சேன். அதே மாதிரி உன்னை நான் இப்போ காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருமா, நீ எப்படி இருந்தாலும் என்ன ஆனாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன், உனக்காக நான் இருப்பேன், உன்னை எப்போவுமே நான் பாதுகாப்பேன், புரியுதா? நீ எதை நினச்சும் பயப்படாத. அண்ட் ஃபயன், ஐம் ரியலி சாரி நான் பண்ண எல்லாத்துக்கும். அண்ட் ஐ லவ் யூ வயன். நீ போய் ஃப்ரெஷ் ஆகு, கீழே அம்மாவை சாப்பாடு எடுத்து வைக்க சொல்கிறேன், வந்து சாப்பிடு, சரியா அப்படின்னு சொல்கிறான். வயனும் சரி ஜங்கு, அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக. ஹேய் நீ என் பொண்டாட்டிடி, உனக்காக நான் வராமல் வேறு யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த ரூமை விட்டு வெளில போகிறான். இப்போது இங்கே வயனும் அவள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு குளிச்சிட்ருக்கா. குளிச்சுட்டு அவள் அகெயின் ஒரு டவலை வேர் பண்ணிவிட்டு அவள் வெளில வரா. அப்போ ஜங்குக்கு என்ன பண்ணியிருப்பான்னா, வயன் இந்நேரம் ஃப்ரெஷ் ஆகி வந்திருப்பா அப்படின்னு நினச்சிட்டு அவன் அவளை சாப்பிட கூப்பிடலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்திருப்பான். அகெயின் வழக்கம் போல் வயன் வந்து ரூம் டோரை லாக் பண்ணாமல் விட்டுருப்பா. ஸோ ஜங்குக்கு உள்ளே வர்றதுக்கும் வயனுக்கு இங்கே டவல் லூஸ் ஆகி கீழே விழுறதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஜங்குக், வயன் அது சாப்பிட ஒன்று கூப்பிட வந்தேன் அப்படின்னு அவன் பேசுகிறது அப்படி இழுக்கிறான். அப்போது வயனும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே குனிஞ்சு அந்த டவல் எடுத்து ரேப் பண்ணிக்கிறா. அப்போ ஜங்குக் மெதுவாக அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வயன் கிட்ட வரான். வயன், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமா? கேளுங்க ஜங்குக். இங்கே பாரு, உனக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. உனக்கு எப்போ என்னை நீ முழுசாக மனசார ஏற்றுக்கிறியோ அது வரைக்கும் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண வேணாம். நான் உன்னை இப்படி பார்த்துட்டேன் அப்படின்னு நினச்சி நீ எதுவும் வருத்தப்பட்டுருக்காத அண்ட் நர்வஸ் ஆகாத. என்கிட்ட நீ நார்மலாக இரு ப்ளீஸ். நம்ம ஃபர்ஸ்ட் லவ் பண்ணலாம், அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போது வயனும் ஷை ஆகிட்டு தலையாடுறா.
அண்ட் இங்கே கீழே 2 பேரும் சாப்பிட வந்துட்டுருக்காங்க. அண்ட் வயன் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட வராங்க. சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு 2 பேரும் ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, வயன் ஜங்குக் கூட பெட்டில் படுத்திருக்கா. வயனும் ஜங்குக் 2 பேருமே தூங்கவே இல்லை. 2 பேருமே ஆப்போசிட் சைடில் பார்த்துட்டு கண்ணை முழிச்சிட்டே படுத்திருக்காங்க. அப்போ பொறுமையாக வயன் ஜங்குக் சைடு ரோல் ஆகி அவனை கூப்பிட்றா. ஜங்குக், என்ன வயன், அது எனக்கு தூக்கம் வரல, நம்ம சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருக்கலாமா அப்படின்னு கேட்குறா. அப்போது ஜங்குக்கும், எனக்கும் தூக்கம் வரலடி, நானே உன்னை எழுப்பலான்னு நினச்சேன், ஆனால் நீ ஏதாவது நினச்சிக்குவியோன்னு தான், சாரி அப்படின்னு சொல்கிறான். அப்போது வயனும், எதுக்கு சாரி கேட்குறீங்க, அது நான் பண்ண எல்லாத்துக்கும். ஐயோ அதை விடுங்களேன், நம்ம ஏன் அதை பற்றியே பேசணும், இனிமேல் நம்ம பழசை பற்றி எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு அவள் சொல்லிகிட்ருக்கா. அப்போது அவள் பேசுகிறத பார்த்துட்ருக்கான். அவளோட லிப்ஸையே அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ கிட்ட போயிட்டு அவன் லைட்டாக கிஸ் பண்ணுறான். அப்போது வயனும் அவளோட ஹேர், ஜங்குக்கோட ஹேர் அவள் கையால் ஹோல்ட் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் அவளும் பேக் கிஸ் பண்ணுறா. ஸோ ஜங்குக்கு புரிஞ்சிடுச்சு வயனுக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி. இப்போது கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இந்த கேப்பில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ வயன் இப்போது டைம் ஸ்கிப் ஆனதுக்கப்புறமா வயன் ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக், என்ன வயன், ஐ லவ் யூ. என்ன சொல்கிற, ஐ லவ் யூ நிஜமாவா? ஆமாம், பின்ன லவ் பண்ணாமலா உனக்கு நான் இதெல்லாம் கொடுக்குறேன்? அது இல்லை, நான் உன்கிட்டேருந்து இதை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டணும்னு ஒரு மாதிரி கில்ட்டியில் இருந்தேன். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஜங்குக் அப்படி சொல்கிறான். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜ் வழக்கம் போல் நடக்குது. அண்ட் ஆல்சோ ஜங்குக் வயன் கூட டச்சில் இல்லாத மாதிரியே நடந்துக்கிறான். லைக் வயனுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆன விஷயம் காலேஜில் யாருக்கும் தெரியாத மாதிரியே நடந்துக்கிறாங்க. அண்ட் ஜங்குக்கும் லைட்டாக அந்த சின்னதாக வயனை டீஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் தான் போயிட்டுருக்கு. ஹே ஜூனியர், என்ன இங்கே பண்ணுற? அது சாப்பிட வந்த சீனியர். இந்த சாப்பாடெலாம் மனுஷன் சாப்பிடுவானா? ஆமாம், யாரும் சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும்தான் சாப்பிட்ணும், நான் சமைச்சது அப்படின்னு அவள் ஒரு மாதிரி அழுத்துக்கிட்டு சொல்கிறா. அப்போ ஜங்குக்கும், என்ன பண்ணுறது, டேஸ்ட்டாக சமைச்சேன்னா எல்லோரும் சாப்பிட போகிறாங்க, சமைக்கிறத வாயிலே வைக்க முடியாது போல இருக்கே அப்படின்ற மாதிரி அவன் வயனை டீஸ் பண்ணுறான். இப்போது கொஞ்சம் அப்படியே டே ஸ்கிப் ஆகுது. அந்த ஒரு டே தான் ஜங்குக் அண்ட் வயன் 2 பேருமே ஹாப்பியாக இருந்த அந்த மொமெண்ட், அவங்க இன்டிமேசியாக இருந்த மொமெண்ட். அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பில் அவங்களோட டேஸ் எல்லாமே நார்மலாக போயிட்டுருக்கும். அவங்க அகெயின் அந்த ரொமான்ஸ் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 2 months அப்படியே பாஸ் ஆகுது. இப்போ வயன் தான் ரெஸ்ட் ரூமில் அவள் செக் பண்ணிகிட்ருக்கா. ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட்ட வச்சு பார்த்தா அதில் டபுள் கோடு தெரியுது. ஸோ அவள் கண்ணெல்லாம் கலங்குது. அவள் அழுறா. நான் அம்மா ஆயிட்டேனா? ஜேகே கிட்ட அதை சொன்னால் எப்படி எடுத்துப்பாரு? ஒருவேளை அவருக்கு இதை பிடிக்கலனா, அவர் இதுக்கு ரெடியாக இல்லைன்னா என்ன பண்ணுறது? அவர் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறதே பெரிய விஷயம். என் பேபியை அக்செப்ட் பண்ணிப்பாரா அப்படின்ற மாதிரி அவள் யோசிச்சுட்ருக்கா. ஸோ அதனால் அவள் ஜங்குக்கிட்ட சொல்லவே இல்லை. இங்கே ஜங்குக்கும் காலேஜில் கேஷுவலாக தான் இருக்கான். லைக் அவனுக்கும் எந்த டச்சும் இல்லாத மாதிரி. இப்போது அப்படியே கொஞ்சம் டே ஸ்கிப் ஆகுது. கொஞ்ச நாள் கழித்து இப்போது ஒன் டே வயன் என்ன பண்ணுறான்னா, கிரவுண்டில் ஸ்போர்ட்ஸ் டே நடந்துகிட்ருக்கு. ஸோ அங்கே அவள் ஸ்போர்ட்ஸ் பார்த்துட்ருக்கும்போதே அவள் சடனாக மயக்கம் போட்டுடுறா. அது ஜங்குக் தூரத்துலேருந்து பார்த்துட்டு ஜங்குக் ஓடி வயனை லிஃப்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற நர்ஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதை செக் பண்ணும்போது பார்த்தா வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அதுவும் 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கும். ஜங்குக்கு செம்ம ஷாக் ஆகுது. பிகாஸ் 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இது கண்டிப்பாக அவளுக்கு தெரியாமல் இருக்காது, அந்த மாதிரி அவள் யோசிச்சுட்ருக்கான். அண்ட் ஆல்சோ
வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் காலேஜில் அப்படியே காட்டு தீ மாதிரி பரவுது. ஸோ எல்லாருமே வயனை ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறாங்க. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாம், கேட்டியா? அவளுக்கு மேரேஜே ஆகலை, எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா? ஏய், ஒருவேளை நம்ம காலேஜில் தான் இத்தனை பசங்க இருக்காங்களே, யாரையாவது ஒருத்தரை கரெக்ட் பண்ணியிருப்பாளோ என்னமோ. ஏய், அதெல்லாம் இல்லை. அந்த ரயான் ஒரு நாள் அவள் கூட உட்காந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தான்ல, ஒரு மாதிரி ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு. ஒருவேளை ஏதாவது நடந்திருக்குமோ என்னமோ. என்னடி சொல்கிற? ரயானா? ஆமாண்டி, உனக்கு தெரியாதா? அன்றைக்கி லைப்ரரியில் ரயானும் வயனும் உட்காந்து அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஜங்கு கூட வந்து சண்டைலாம் போட்டானே. அப்படியா? பாத்தியா? ஒன்றுமே தெரியாத புள்ள பூச்சி மாதிரி இருந்துக்கிட்டு என்னென்ன வேலை பார்த்துருக்கான்னு அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு காசிப்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த விஷயம்லாம் ஜங்குக்கு தெரிய வருது. ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, வயன்கிட்ட வரான். அதாவது அந்த நர்சிங் ரூமில் தான் அவள் படுத்திருக்கா. இப்போது அவள் இப்போ தான் கண்ணு முழிக்கிறா. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தா ஜங்குக்கு நிற்கிறான். ஜங்குக், வயன், என்கிட்ட ஏதாவது உனக்கு சொல்லணுமா? அது 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 ஒன்றும் இல்லையே. இங்கே பார் வயன், நீ நர்சிங் ரூமில் இருக்க, உனக்கு இப்போ கூடவா அறிவில்லை? எனக்கு இதெல்லாம் தெரிய வந்திருக்குன்ற ஒரு நாலேஜ் இல்லையா உனக்கு? சென்ஸ் இல்லை. நேரம் அந்த நர்ஸ் உனக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்து எனக்கு நீ ப்ரெக்னென்ட் ஆகிற விஷயத்த சொல்லியிருப்பாங்கன்ற ஒரு அறிவு கூட இல்லாமல் இன்னமும் மறைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்க. அது ஜேகே, அது நான் இங்கே பாரு, இது என்னோட குழந்தை. என்கிட்டே சொல்லாமல் மறைச்சிருக்க. நான் கிட்டே எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் எனக்கு பொய் சொன்னால் பிடிக்காதுன்னு. அப்படி இருந்தும் நீ என்கிட்டேருந்து இந்த விஷயத்த மறைச்சிருக்க. அது சிக்கே, ஐம் ரியலி சாரி. நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே பெரிய விஷயம். குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு நினச்சேன். அது எப்படி நீ நினச்சேன்? ஏன் குழந்தைய நான் அக்செப்ட் பண்ணிக்காம இருப்பேனா? உன் வயிற்றில் இருக்கிறது ஏன் குழந்தை, புரியுதா? நீ முதல்ல கூட வா அப்படின்னு சொல்லிட்டு வயனோட ஹேண்டை பிடிச்சி அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக இழுத்துட்டு வரான். அங்கே ஸ்போர்ட்ஸ் டே தானே நடந்துகிட்ருக்கு. ஸோ அங்கே ஸ்டேஜ்லாம் இருக்கும்ல, லைக் அது ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுற ப்ளேஸில். அங்கே ஸ்டேஜில் போயிட்டு வயன் கை பிடிச்சிட்டு அவன் மைக் வாங்குகிறான். எல்லோரும் ஒரு நிமிஷம் எங்கே கவனிக்கிறீங்களா? உங்களுக்கெல்லாம் வயனை பற்றி என்ன தெரியும்னு நீங்கள்லாம் இப்படி ஆளுக்கு பேசிகிட்ருக்கீங்க? அதுவும் அந்த ராஸ்கல், அந்த ரயான் கூட வச்சு வயனை பேசுகிறீங்க. முதல்ல வயன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கெல்லாம்? நீங்கள் எல்லாருமே அவளை ஒரு சாதாரண ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்டு நினச்சிட்ருக்கீங்க. பட் சிக்கி, வேண்டாம், அதெல்லாம் சொல்லாதீங்க. வயன், அமைதியாரு, புரியுதா? அது சிக்கி, வயன் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண பொண்ணு இல்லை. ஷீ இஸ் மை வைஃப். அவள் வயிற்றில் இருக்கிறது என் குழந்தை, புரியுதா? இன்னொரு முறை யாராவது வேறு எவன் கூடையாவது சேர்த்து வச்சு பேசுகிறான், காதில் விழுந்தது, அன்னைக்கு தான் அவங்களுக்கு இந்த காலேஜில் லாஸ்ட் டே, புரியுதா? வயன் என்னோட வைஃப். அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தை என்னோடது. எல்லோரும் போய் உங்கள் வேலையை பாருங்கள். இங்கே உங்களோட வாழ்க்கையை எட்டி பார்த்தாலே ஒரு 1000 சாக்கடை ஓடிட்டுருக்கோம். நீங்கள் அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றி பேசுகிறீங்களா? அவளோட கால் தூசி கூட வரமாட்டீங்க நீங்களாம். ஃபயன் மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். ஃபயன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் அவளை கிஸ் பண்ணுறான். வயனும் ஹாப்பியாகிறா. அண்ட் ஆல்சோ காலேஜில் எல்லாருக்குமே வயன் அண்ட் ஜங்குக் மேரிட் கப்புள் அப்படின்றது தெரிய வந்திருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த விஷயம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சியோஜின் அண்ட் ரயன் அண்ட் ஜேம்ஸ், வில்லியம்ஸ் இவங்க எல்லாரையுமே ஜங்குக் வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டை பேசி அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். அண்ட் இங்கே நம்ம கொஞ்சம் டேஸை ஸ்கிப் பண்ணிடுவோம், லைக் மந்த்ஸே ஸ்கிப் பண்ணிடுவோம். வயனை ஜங்குக் அப்படி டேக் கேர் பண்ணிக்கிறான். லைக் அவளை எந்த வேலையுமே செய்ய விட மாட்டான். அவளுக்கு சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து எல்லா வேலையுமே ஜங்குக் தான் பார்த்துக்கிறான். சேகே, இதை கூட நீங்கள் பண்ணணுமா? என்ன பொண்டாட்டிக்கு கால் அமுக்கி விடுறது அவ்வளோ பெரிய தப்பா என்ன? இதொன்னும் அவ்வளோ பெரிய வேலைலாம் இல்லடி. இல்லை ஜேகே, இருந்தாலும் ஏன் நீ இதெல்லாம் பண்ணணும்? நான் என்ன வேலை பார்க்குறேன் சொல்லு, எனக்கு கால் அமுக்கி விடுறேன்.
இங்கே பாரு வயன், நீ வேலை பார்த்தாலும் பார்க்கலனாலும் நீ கன்சீவாக இருக்க. உன் காலெல்லாம் எப்படி வீங்கியிருக்கு பாரு. உனக்கு பெயின் இருக்க தாண்டி செய்யும். கொடு. நீ என்கிட்ட எதுக்கு தயங்குற? அப்படின்னு சொல்லிட்டு அவளோட நோஸை பிஞ்ச் பண்ணிவிட்டு அவன் அழகாக அவளுக்கு லெக்ஸ் அமுக்கி விட்டுட்ருக்கான். இப்போது வயனுக்கு 9 months ஆகிட்டு. ஸோ வயனும் அவள் ஸ்டொமக் மேலே அந்த ஃபுட் அந்த பவுலில் வச்சு அவள் சாப்பிட்டுட்ருக்கா. அப்போ ஜங்குக்கு, ஏய் என்னடி பண்ணுற? என்ன பண்ணுறேன்னா சாப்பிட்டுட்ருக்கேன். அது தெரியுது. பவுல் என்ன என் புள்ள மேலே வச்சுருக்க? அது எட்ரி. அதெல்லாம் முடியாது. இது ஒன்றும் புல்ல இல்லை, என்னோடய வயிறு. நான் என் வயிற்று மேலே தான் வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். அதெல்லாம் இல்லை, அதுக்குள்ளே என் புல்ல இருக்குது. மரியாதையாக அதை எடு. முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? அது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து வயனோட லிப்ஸை பைட் பண்ணுறான். சேக்கே வலிக்குது. வலிக்குதுல, அப்போது இந்த பவுலை என் கையில் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் வாங்கிட்டு அவன் ஃபீட் பண்ணுறான். இப்போது கொஞ்ச நேரத்துலையே வயனுக்கு ஒரு மாதிரி அடிவயர்லாம் வலிக்க ஸ்டார்ட் ஆகுது. சேக்கே என்னடி? அது அது லைட்டாக வலிக்குது. ஒருவேளை ஃபேக் பெயினாக இருக்குமோ? அப்படியா? வலிக்குதா? இல்லடி, நம்ம எதுக்கும் ஹாஸ்பிட்டல் போயிடலாம். 9 months ஆகிடுச்சுல. ஆனால் சேக்கே, டாக்டர் கொடுத்த டேட்டுக்கு இன்னும் 10 days இருக்கே. 10 days-ஓ 11 days-ஓ அதெல்லாம் நம்மளுக்கு கவலை இல்லை. வா, பெயின் இருக்குன்ற நம்ம போகலாம். என்ன சேக்கே, ஃபேக் பெயினாக தான் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை காம் பண்ணுறா. பட் அவளுக்கு இருக்க பெயின் ஜாஸ்தியாக தான் ஆகுது. கொஞ்ச நேரத்துலையே அவள் உட்காந்துருந்த இடம்லாம் அப்படியே ஈரமாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவளும், சேக்கே பனிக்கூட உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறா. ஜேகேவும் சடனாக அவளை லிஃப்ட் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறான். இப்போது இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் அவள் ரொம்ப துடிச்சிட்ருக்கா. என்ன ஜேகே, எனக்கு ரொம்ப வலிக்குது, பேசாமல் ஆப்ரேஷன் பண்ண சொல்லு ஜேகே, ப்ளீஸ் ஆப்ரேஷன் பண்ண சொல்லு ஜேகே. பையன் கொஞ்சம் ட்ரை பண்ணுறி. இந்த பேபியோட ஹெட்டு தெரியுதுடி, நீ கொஞ்சம் ட்ரை பண்ணு. ஆப்ரேஷன் பண்ணால் ரொம்ப கஷ்டமா, உன்னால் 6 months ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எதுவுமே பண்ண முடியாதுரி. ப்ளீஸ் வயன், கொஞ்சம் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பூஸ்டப் பண்ணிகிட்டே இருக்கான். பட் அவளால் முடியாமல் லைட்டாக ஃபெயிண்ட் ஆகுறா. அப்போது டாக்டரும், சார் கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுப்போம். இப்போது நம்ம ரொம்ப அவங்கள புஷ் பண்ண சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கும்போது அவங்களுக்கு இது ரொம்ப ஆபத்தாக முடிஞ்சிடும். நம்ம ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுப்போம். ஃபைன், ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுங்க. ஓகே, 5 minutesக்கு அப்புறம் ரொம்ப ஃபோர்ஸாக புஷ் பண்ணுங்கள். ஒரே புஷ்ஷில் பேபி வெளில வந்துடும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் வயன்கிட்ட வந்து காம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ ஒரு 5 minutesக்கு அப்புறம் வயனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவள் புஷ் பண்ணுறா. ஸோ பேபியும் வெளில வந்துடுது. எஸ், கேர்ள் பேபி தான். இப்போது ஜங்குக் அந்த பேபியை பார்க்கவே இல்லை. அவன் வயனோட ஹெட்டை பிடிச்சிட்டு, வயன் நம்மளுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட நெத்தியில் கிஸ் பண்ணுறான். வயனோ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபெயிண்ட் ஆகிடுறா. அப்போது ஜேகேவும், டாக்டர் என்னாச்சு, அவள் ஏன் ஃபெயிண்ட் ஆகிட்டா? அது ஒன்றும் இல்லை ஜேகே, அவங்க இவ்வளோ நேரம் புஷ் பண்ணாங்களே, ஸோ டயர்டில் ஃபெயிண்ட் ஆகிருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்கள் ரொம்ப பயப்படாதீங்க சார், உங்களோட பேபியை பாருங்கள். அது வயன், ஐயோ அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னாங்க உங்கள் பெண் குழந்தை பிறந்திருக்கு, பிடிங்க, உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் கையில் கொண்டு வந்து அந்த பேபியை கொடுக்குறாங்க. ஜங்குக்கும் அந்த பேபியை ரொம்ப ஆசையாக கையில் வாங்கிக்கிட்டு அந்த பேபியோட நெத்திலே லைட்டாக கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு வயனும் கண் விழிக்கிறா. அப்போது ஜங்குக் அங்கேயே அவளோட கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். வயன், எழுந்திரிச்சிட்டியா? ஜேகே, பேபி எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபியை எடுத்து அவள் கையில் கொடுக்குறான். ஸோ பேபியை பார்த்துட்டு வயனும், என்னடா அப்படியே ஒன்று மாதிரியே இருக்குது, நான் தானே கஷ்டப்பட்டு பெற்றேன். நீ கஷ்டப்பட்டு பெற்றாலும் யாரால் கிடச்சிது? நான் இல்லாமல் இந்த பேபி வராது தெரியும்ல,
அப்படிங்கிறான். அப்போ வயனும் லைட்டாக அவனை ஷோல்டர்லேயே டேப் பண்ணிவிட்டு போ, என்ன இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு பெற்றுருக்கேன், அப்போ என்ன மாதிரி தானே இருக்கணும். சரி சரிடி சரி சொல்லும், நெக்ஸ்ட் பேபி ஒன்றை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வயன் என்னது நெக்ஸ்ட்டா போடா அப்படின்னு சொல்லி அவனோட ஸ்டொமக்லேயே அவள் ஹிட் பண்ணுறா. அவனும் சிரிச்சிட்டே சரி சரி சும்மா சொன்னேன், உனக்கு ஓகேனா தான் நெக்ஸ்ட் பேபி, இல்லைன்னா நமக்கு இந்த ஒரு பேபி போதும் அப்படின்னு சொல்கிறான். கொஞ்சம் டே ஸ்கிப் ஆகுது. ஸோ அந்த பேபிக்கு நேம் வைக்கிற செரமனி அந்த காலேஜில் அந்த ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் இன்னும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, முக்கியமாக மெஞ்சி, இந்த மாதிரி எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்கான் ஜங்குக். ஸோ இப்போது பேபிக்கு நேம் வைக்கிற செரமனியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் பேசிவிட்டு இப்போது ஜங்குக் அந்த பேபியை தூக்கிட்டு வயனும் ஜங்குக் கிட்ட வந்து நிற்கிறா. 2 பேரும் சேர்ந்து பேபியோட காதில் நைலா 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 அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், உங்கள் பேபியோட நேம் நைலா. அண்ட் இப்போது மிஞ்சியும் உங்ககிட்ட வந்துட்டு ஃபயன், நான் சொன்ன மாதிரியே உன் லைஃப் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு போல இருக்கு. ஆமாம் மிஞ்சி, ஜங்குக் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு தெரியுமா. அதான் சொன்னல, எப்படி இருந்தாலும் ஜங்குக் ஒன்றை புரிஞ்சுப்பார். ஏண்டி நீ இவ்வளோ நல்லவளாக இருக்க, ஒன்றை புரிஞ்சுக்காமல் ஒருத்தங்க இருப்பாங்களா. இங்கே பாரு, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, இதுக்கப்புறம் உன் ஃபேமிலியே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரம் நைலாக்கு ஒரு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ பெற்றுக்கோ அப்படின்னு அவள் டீஸ் பண்ணுறா. சும்மா ரெடி அப்படின்னு வயனும் சொல்கிறா. இப்போது ஜங்குக்கா கிட்டே வந்துட்டு என்ன பேசிகிட்ருக்கீங்க, அது தம்பி வாய முடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் மவுத்து க்ளோஸ் பண்ணுறா வயன். ஸோ ஜங்குக்கும் அவங்கள பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறான். இப்போது அப்படியே கொஞ்சம் ஒரு 6 months, இல்லை ஒரு 1 year நம்ம ஸ்கிப் பண்ணலாம். இங்கே நைலா பின்னாடி வயன் ஓடிட்டுருக்கா, வயன் பின்னாடி ஜங்குக் ஓடிட்டுருக்கான். ஸோ நைலா நல்லா நில்லுமா, ஸோ வயன் நில்லடி, உன் பிள்ளையை துரத்துடா, அந்த அவளை போய் பிடிடா, கொஞ்சம் கூட பாருடா, அப்படியே இருக்குது சாப்பாடு. நைலாமா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபியை தூக்கிக்கிறான். என்ன நீ சாப்பிட மாட்டியா, அது வந்துப்பா எனக்கு அந்த சாப்பாடு பிடிக்கலப்பா, அவன் நல்லாவே செய்ய மாட்டா, நீ செஞ்சு கொடுப்பா. நான் இப்போ நீ இதை சாப்பிட்டாதான் அப்புறமா உனக்கு நான் பனானா பேன் கேக் செஞ்சு தருவேன், என்ன சொல்கிறேன். அப்படியா, இது சாப்பிட்டாதான் நீ செஞ்சு தருவியா. ஆமாம், இதை சாப்பிட்டாதான் நான் செஞ்சு தருவேன். அண்ணா நீ வேணா ஒதுவாய் அதை சாப்பிட்டு பாதேன், கேவலமாக இருக்குப்பா. அப்படி என்னடி கேவலமாக இருக்குது, எனக்கு ஒரு வாய் கொடுவேன் அப்படின்னு சொல்லி அவள் ஒரு வாய் அவனுக்கு ஃபீட் பண்ணுறா. பார்த்தா அவனுக்கு கொமட்டுது. என்ன கருமண்டி இது. அது சீக்கி மில்லட்ஸ் எல்லாம் நான் கழுவி அதை காய வச்சு அதுக்கப்புறம் அதை வறுத்துட்டு அதை அரைச்சி இவளுக்காக அதை பொடி பண்ணி அப்புறம் அதில் மில்க் ஊற்றி நான் இவளுக்கு ஃபீட் பண்ணுறேன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இதை போய் என்ன கருமன்னு சொல்கிற. ஏய் நிஜமாவே கேவலமாக இருக்குடி, இது எப்படி அந்த குழந்தை சாப்பிடும், அது இதுதான் ஸ்ட்ரென்த்து. ஜேகே உனக்கு என்ன தெரியும், ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும் தன் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் எப்படி அதையாச்சும் கொஞ்சம் டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம்ல. டேஸ்டானா ருசி வச்சுலாம் சாப்பிடக்கூடாது, எந்த சாப்பாடாக இருந்தாலும் சாப்பிட்ணும். என்னண்ணா இல்லை நீ ஓவராக பண்ணிகிட்ருக்க, உங்கள் அப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ இப்படி ஓவர் ஆட்டம் போட்டுட்ருக்கியா, இந்தா ஒரு வாய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அவள் அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட வைக்கிறா. ஜங்குக்கும் ப்ளீஸ் நைலா இது சாப்பிடு, நான் உனக்கு அப்புறமா பனானா பேன் கேக் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கும் நைலாவும் அவன் அப்படி சொன்னதுக்கப்புறம் முன்னச்சிட்டு அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறா. இப்போது ஈவினிங் நைலா அண்ட் ஜங்குக் 2 பேரும் சேர்ந்துட்டு கிச்சனையே ஒரு வழி பண்ணுறானுங்க. ஒரு 4 பேன் கேக் பண்ணுறதுக்கு கிச்சன் ஃபுல்லாக கேவலமாக ஆக்கிட்டாங்க. இப்போது வயன் கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தா அவளுக்கு தலையே சுற்றுது. ஜங்குக் அண்ட் நைலா 2 பேரும் மேலெல்லாம் மாவாக இருக்குது அப்படியே நிற்கிறானுங்க. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை வயன், மேலேருந்து மாவு எடுக்கிறப்போ லைட்டாக
கீழே கொட்டிடுச்சு. அதான் வேறு ஒன்றும் இல்லடி, அதை மட்டும் க்ளீன் பண்ணிடு, நாங்கள் பேன் கேக் பண்ணிட்டோம், வா உனக்கும் சேர்த்து தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான் அவன். இப்போ வயன், என்னது பேன் கேக்கா, பேன் கேக்கு நீயே தின்னு, இப்போ இவ்வளோத்தையும் எப்படிடா க்ளீன் பண்ணுறது? ப்ளீஸ் 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 ப்ளீஸ், அது மயிரை விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம், நீ வா நம்ம இதை போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து வயன் அங்கேருந்து தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டு டைனிங் டேபிளில் உட்கார வச்சு அந்த பேன் கேக்கும் வச்சு இப்போது 3 பேருமே மாற்றி மாற்றி ஃபீட் பண்ணிக்கிறாங்க. இந்தா நைலா அக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து நைலாவுக்கு ஃபீட் பண்ணுறா. ஜங்குக்கும், அவளுக்கே ஃபீட் பண்ணானா நீ எப்போ சாப்பிடுவேன்? அது குழந்தைக்கு தானே பண்ண. ஆமாம், நீயும் என் குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து வயனுக்கு ஃபீட் பண்ணுறான். அப்போது நைலா, அப்பா இந்தா நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நைலா ஜங்குக்கு ஃபீட் பண்ணுறான். வயன், நைலா அண்ட் ஜேகே 3 பேருமே ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக அவங்க இருக்காங்க. ஓகேடா, இதை நான் இப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி சொன்னாங்க அண்ட் சாஜினி, அவங்க வந்து இந்த எண்டிங் வந்து அவங்க வேறு மாதிரி சொன்னாங்க, பட் நான் வேறு மாதிரி முடிச்சிட்டேன். அது ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. நீங்கள் அது என்ன சொல்வீங்க, இதை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இது எனக்கு அந்த நான் கதை யோசிக்கும்போது எனக்கு இப்படி முடித்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் இப்படி முடிச்சிருக்கேன். எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, கோவப்படாதீங்க, சின்ன ஆல்ட்ரேஷன் தான். ஸோ எனக்கு இது நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா என்னென்னு எனக்கு தெரியல. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இது நல்லா இருக்கா, இல்லை கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி ஸ்டோரியில் சொல்லுங்கள். ஐ மீன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ எல்லாருமே இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், பட் இந்த ஒர்க்கு அசைன்மெண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய கொடுக்குறதுனால என்னால் அதையும் பார்த்துட்டு இதையும் கரெக்ட் டைமுக்கு போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் இதை நேற்றே போஸ்ட் பண்ணியிருக்க வேண்டியது, பட் போஸ்ட் பண்ண முடியல. ரியலி சாரி காய்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். பை காய்ஸ்.